குட் மார்னிங். குரூப் 1 மெயின்ஸ்ல ஒரு யூனிக்கான யூனிட் தான் இந்த எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி விச் கேரிஸ் 50 மார்க். முன்னாடி இந்த இடத்துல வந்து என்ன இருந்துச்சுன்னு கேட்டா மேக்ஸ் இருந்துச்சு. சரியா? இப்ப அதை தூக்கிட்டு சரி இப்பதான் நமக்கு நிறைய வந்துருச்சு, கால்குலேட்டர் வந்துருச்சு, எதுக்கடா மேக்ஸ் அப்படின்ற மாதிரி இப்ப என்ன ஆயிடுச்சு. ஆமா, இப்போ என்ன பண்ணிட்டான்னா அதை விட உங்களுடைய டெசிஷன்ஸ், மனோநிலை, முடிவுகள் எடுக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம், அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிருக்கான், எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்ற விஷயத்தை ஆட் பண்ணிருக்கான். எத்திக்ஸ் அப்படின்னா அறநெறி. இன்டெகிரிட்டினா நேர்மை. எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி யூபிஎஸ்சியில இருந்த டாபிக். நம்மளே சொன்னது போல யூபிஎஸ்சியை பார்த்துதான் டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு விஷயமா கொண்டு வருவோம். அப்படி பார்க்கும்போது யூபிஎஸ்சியில் என்ன இருந்துச்சுன்னா தனியா ஒரு ஜிஎஸ் பேப்பரா இருந்துச்சு, GS4 இருந்துச்சு. GS4 டாபிக்கா இருந்துச்சு. எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட்ன்ற வார்த்தை இருந்துச்சு அங்க. எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட், நெறிமுறைகள், நேர்மை மற்றும் திறமை அப்படின்னு இருந்தத இதெல்லாம் ஆப்டிடியூட் எல்லாம் விட்டுட்டான். வெறும் எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்னு கொண்டாண்டான். எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி. ஃபர்ஸ்ட், எத்திக்ஸ்ங்கிறது பிரான்ச் ஆஃப் பிலாசபி. இது வந்து ஒரு பிரான்ச் சப்ஜெக்ட். எதோடைய ஒரு பிரான்ச் அப்படின்னா பிலாசபியோட பிரான்ச். ஆல்ரெடி சொல்லிருக்கேன். ஃபில் அப்படின்னா லவ், சோஃபி அப்படின்னா நாலேஜ், அறிவு. ஸோ அறிவு விரும்புற அந்த கிரேக்க சொல் தான் இந்த பிலாசபி. அதுல ஒரு பிரான்ச் தான் இந்த எத்திக்ஸ். ஜியாகிரபியில பிசிக்கல் ஜியாகிரபி, ஹியூமன் ஜியாகிரபி பிரியுது. ஹிஸ்டரியில ஏன்ஷியன்ட், மெடிவல், மாடர்ன், சவுத் இந்தியன் ஹிஸ்டரி அப்படின்னு பிரியுதா இல்லையா? அந்த மாதிரி பிலாசபிங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு சப் டாபிக் தான் இந்த எத்திக்ஸ் அப்படின்ற டாபிக். இன்டெகிரிட்டியும் அதே மாதிரி தான். ஸோ முதல்ல பிலாசபியை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். பிலாசபி அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும். ஸோ இட் இஸ் அ ரேஷனல் ஸ்டடி. பிலாசபி அப்படின்றது சரியா ரேஷனல் ஸ்டடி. ரேஷனல்னா என்ன? வாட் இஸ் ரேஷனல்? பகுத்தறிவான ஒரு படிப்பு. பகுத்தறிவு கொண்ட ஒரு படிப்பு. எல்லாத்தையுமே நீ அதை வந்து பகுப்பாய்வு செய்து நீ தெரிஞ்சுக்கணும். என்ன கேட்கணும்? ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா, இஃப் யூ வாண்ட் டு நோ சம்திங், யூ ஹேவ் டு ஆஸ்க் கரெக்ட்லி. ஒரு விஷயத்தை நீ சரியா தெரிஞ்சுக்கணும்னா நீ முதல்ல அதுக்கு சரியா கேள்வி கேட்கணும். உதாரணத்துக்கு கிராவிட்டி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நீ என்ன கேள்வி கேட்கணும்? நியூட்டன் என்ன கேள்வி கேட்டாரு? ஏன் ஆப்பிள் கீழே விழுதுன்னு கேட்டாரு. என்ன சொல்றது புரியுதா? ஒரு விஷயத்தை நீ சரியா புரிஞ்சுக்கணும்னா சரியான கேள்விகள் கேட்கணும். இஃப் யூ ஹேவ் டு நோ சம்திங், யூ ஹேவ் டு ஆஸ்க் சம்திங். அப்போ வாழ்க்கை எப்படி இருக்கு? வாட் இஸ் லைஃப்? வாட் இஸ் காட்? வாட் இஸ் லைஃப்? வாட் இஸ் காட்? சரியா? அப்படின்ற மாதிரி வாட் இஸ் த எண்ட்? வாட் இஸ் த எண்ட்? முடிவு என்ன? வை டு வி லிவ்? எதுக்கு வாழணும்? வை டு வி லிவ்? எதுக்காக எல்லாரும் வாழ்றோம்? வாழ்க்கையுடைய இலக்கு தான் என்ன? எதுக்காக வாழ்றோம்? ஏன் வாழ்றோம்? எதுக்கு வாழ்றோம்? அப்படின்லாம் கேட்கும்போது இதுல தான் ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ். லைஃப் புரியுது நான் சொல்றது? தீஸ் ஆர் ஆல் த ஃபண்டமெண்டல் கொஸ்டின். இது வந்து ஒரு ரேஷனல் ஸ்டடி. பிலாசபிங்கிறது ஒரு பகுத்தறிவு கொண்ட படிப்பு. முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா நீ சரியான கேள்விகளை கேட்கணும். சரியான கேள்விகள் என்ன மாதிரியான கேள்விகள் அப்படின்னு கேட்டா வாழ்க்கையை பத்தின கேள்விகள் தான். சரியா? எதை பத்தின கேள்விகள்? வாழ்க்கையை பத்தின கேள்விகள். அப்போ வாழ்க்கையை பத்தின கேள்விகள் அப்படின்றது எதுக்கு கேட்கிறோம்? டு அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். அப்ப இன்னும் நல்லா சூப்பரா புரிஞ்சுக்கணும்ல. டு அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ல்ட் ஆர் யூனிவர்ஸ் இன்னும் பெட்டரா.
அண்ட் நம்ம இந்த உலகத்துல இந்த பேரண்டத்துல நம்ம பங்கு என்ன? வாட் இஸ் அவர் பிளேஸ்? வாட் இஸ் அவர் பிளேஸ்? நம்மளுடைய பங்கு இங்க எப்படி இருக்கு? அப்போ பிலாசபி ஃபுல் அண்ட் ஃபுல் நீ என்ன கேள்வி கேட்கிறங்கிறத பொறுத்துதான். எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும், அப்பதான் நீ ஒரு விஷயத்தை அழகா புரிஞ்சுக்க முடியும். எதை புரிஞ்சுக்க போற? முதல்ல கேள்வி கேட்கணும், சரியா? எதை புரிஞ்சுக்கணுமோ அதை கேள்வி நீ கேட்கணும். எதை புரிஞ்சுக்கணுமோ அதை கேள்வி கேட்கணும். எதை புரிஞ்சுக்கணும்? வாழ்க்கையை பத்தி, உலகத்தை பத்தி, வாழ்க்கையை பத்தி, உலகத்தை பத்தி, எல்லாத்தையும் பத்தி, எவ்ரிதிங். சிம்பிளா சொன்னா எல்லாத்தையும் தான். உலகம், பேரண்டம், எல்லாத்தையும் பத்தி புரிஞ்சு என்ன பண்ண போற? உன்னுடைய பங்கு அதுல என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். வாட் இஸ் யுவர் பிளேஸ்? அதுல உன் பங்கு என்ன? வாட் இஸ் யுவர் பிளேஸ்? நீ எங்க இருக்க? சிம்பிளா சொன்னா we exist. ஆமாவா இல்லையா? நம்ம இருக்கோம், எக்ஸிஸ்ட். ஆமாவா இல்லையா? நம்ம இருக்கோம். இப்ப எக்ஸிஸ்ட் எங்க இருக்கோம்? எந்த இடத்துல இருக்கோம்? வேர்? பூமியில இருக்கும், சரியா? பூமியில இருக்கும், சரி. எப்படி இருக்கும்? ஹவு? நல்லா இருக்குமா? பிரச்சனைகளோட இருக்குமா? நல்லா இருக்குமா? பிரச்சனைகளோட இருக்குமா? ஜாலியா இருக்குமா? கஷ்டமா இருக்குமா? வருத்தமா இருக்குமா? எப்படி இருக்கீங்க நீங்க? எங்க இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? சரியா? அடுத்து எது உண்மை? ரியாலிட்டி எது உண்மை? எங்க இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? எது உண்மை? ஏன் இருக்கோம்? முதல்ல why we exist? எங்க இருக்கும்? வேர் எக்ஸிஸ்ட்? எப்படி இருக்கும்? எது உண்மை? why? ஏன் why we exist? why do we exist? அப்போ பாத்தீங்களா இவ்வளவு கேள்வி வருது. இதுக்கெல்லாம் நமக்கு அர்த்தம் தெரியுமான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கம்மி, சரியா? அப்போ இந்த மாதிரி அடிப்படை கேள்விகளை கேட்கறது மூலியமா தான் நம்மளுடைய இடத்த இந்த உலகத்துல நம்ம இடம் எப்படி இருக்கு, எதுக்காக இருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கவே முடியும் சொல்ல வரேன். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அப்ப இன்னும் இதெல்லாம் இப்படி கேட்கறது மூலியமா என்ன பண்ணலாம்? இன்னும் இந்த உலகத்தை நீ பெட்டரா புரிஞ்சுக்கலாம். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ல்ட் பெட்டர். நான் நடத்திட்டு இருக்க டாபிக் என்ன? பிலாசபி. எத்திக்ஸ்ங்கிற யூனிட்ங்கிறது பிலாசபில ஒரு சப் டாபிக். இட் இஸ் a branch of philosophy. It is a branch of philosophy which involves a rational study. ஒரு பகுத்தறிவான படிப்பை கொடுக்குது. பிலாசபி பகுத்தறிவா இருக்கணும், லாஜிக்கலா இருக்கணும். பிலாசபில என்ன இருக்கணும்? லாஜிக் இருக்கணும், ரேஷனல் இருக்கணும், சரிங்களா? இப்படிதான் இருக்கணும். அனுமானம்லாம் இருக்கக்கூடாது. அனுமானம்னா என்ன சொல்றது? நான் நம்புறேன், ஐ பிலீவ் தட் ஐ எம் பிரில்லியன்ட். உலகத்துல இருக்கிற எல்லாருமே என்னை விட கொஞ்சம் அறிவு கம்மி தான், நான் தான் இருக்கல புத்திசாலி. ரைட்டு, நீ நம்பிக்கை, ஆனா அது உண்மையா இருக்கிறது வாய்ப்பு இருக்கா? அப்பனா அப்ப லாஜிக் வச்சுக்கணும். உன்னை விட ஒரு புத்திசாலி இருக்க வாய்ப்பா இருக்குல்ல? அப்ப அதுதான் லாஜிக். அப்ப அங்க லாஜிக் இல்லாம என்ன பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன்றது புரியுதா? உங்களுடைய பிலீஃப்ஸ், உன்னுடைய நம்பிக்கைகளை பத்தி படிக்கிற படிப்புகள் கிடையாது. லாஜிக்கும் ரேஷனல் இல்லைன்னா நீ பிலாசபியே கிடையாது. அப்போ சிம்பிளி இட் இஸ் a love of knowledge or love of wisdom. பிலாசபிங்கிற வார்த்தை கிரீக், இட் இஸ் a Greek word. It is a Greek word. It is a pursuit of understanding the universe. இந்த பேரண்டத்தை தெரிந்து கொள்வதற்கான, இந்த பேரண்டத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கான, புரிந்து கொள்வதற்கான ஒரு பயணம். பேரண்டத்தை பற்றி புரிந்து கொள்வதற்கான, தெரிந்து கொள்வதற்கான ஒரு பயணம். சரி, இதுல என்னென்ன பிரான்சஸ் இருக்கு? முக்கியமான பிரான்சஸ் என்ன அப்படின்னு கேட்டா, எபிஸ்டெமாலஜி.
எபிஸ்டமாலஜி, மெட்டாபிசிக்ஸ், எத்திக்ஸ். மூணாவது பிரான்ச் என்ன? எத்திக்ஸ். நாலாவது லாஜிக். நிறைய இருக்கு. பேசிக் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம உங்களுக்கு பிலாசபினா என்னங்கிறது எக்ஸாம்ல வர போறது இல்லை. சரியா? நான் சவுத் இந்தியன் ஹிஸ்டரி நடத்த போறேன்னா முதல்ல ஹிஸ்டரி நான் சொல்லிட்டு தானே சவுத் இந்தியன் ஹிஸ்டரிக்குள்ள போகணும். அந்த லாஜிக். ஓகேவா? சோ பேசர் பிரான்ச் ஆஃப் பிலாசபி. முதல் பிரான்ச் என்ன? எபிஸ்டமாலஜி. ரெண்டாவது என்ன? மெட்டாபிசிக்ஸ். மூணாவது என்ன? எத்திக்ஸ். நாலாவது லாஜிக். எபிஸ்டமாலஜி அப்படின்றது the study of knowledge. அறிவு பத்தின படிப்பு. ஸ்டடி ஆஃப் நாலேஜ். இது என்ன மாதிரி கேள்விகள் கேட்கும்? என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கும்னா, நமக்கு என்ன தெரியும்? வாட் டு வி நோ? நமக்கு என்ன தெரியும்? எவ்வளவு தெரியும்? ஹவு டு வி நோ? இந்த மாதிரி கேள்விகளை கேட்கும். எபிஸ்டமாலஜி அப்படின்னா ரொம்ப சிம்பிளா என்னது? the study of knowledge. அது என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கும்? வாட் டு வி நோ, ஹவு டு வி நோ? மெட்டாபிசிக்ஸ். பிசிக்ஸ்ங்கிற வார்த்தை வருதா? அப்ப அது என்னது? ஸ்டடி ஆஃப் என்னது? நேச்சர் அண்ட் ரியாலிட்டி. இயற்கையை பத்தியும் உண்மையை பத்தியும் அதை பத்தின படிப்பு தான் இது. அது இயற்கை உண்மையில என்ன? நேரம், காலம், ஸ்பேஸ், டைம், ஸ்பேஸ், பீயிங். உயிரோட இருக்கிறதுனா என்ன? உயிர்னா என்ன? முதல்ல உயிர்னா என்ன? உயிரோட இருக்கிறதுனா என்ன? அதை பத்தி படிப்புகள்லாம் மெட்டாபிசிக்ஸ். மெட்டாங்கிற வார்த்தை வந்தாலே பியாண்டுங்கிற வார்த்தையை குறிக்கும். வாட் இஸ் மெட்டா மீன்ஸ்? அதையும் தாண்டி அர்த்தம். பிசிக்ஸை தாண்டி இருக்கிறது தான் மெட்டாபிசிக்ஸ். அந்த வார்த்தை மெட்டாங்கிற வார்த்தை இது கிரீக் வேர்ட் தான். அந்த வார்த்தை பிடிச்சி போனதுனால ஃபேஸ்புக்குங்கிற வார்த்தை ரொம்ப இதா இருக்கு, கிரிஞ்சா இருக்கு. என்னது முக புத்தகம்ங்கிற வார்த்தை நல்லா இருக்கனால சரி என்ன பண்ணிட்டாரு, ஜக்கர்பர்கர் தூக்கி மெட்டான்னு மாத்திட்டாரு. அது கம்பெனி பேரே மாறிடுச்சு. மெட்டா அப்படின்னால பியாண்ட். சரியா? அப்ப நேரம், காலம், இப்ப உயிர்னா என்ன அப்படின்றது எல்லாமே பிசிக்ஸ்ல படிக்க முடியாது. உயிரை பத்தி கரெக்டா? உயிர் அப்படின்றத பிசிக்ஸ்ல படிக்க முடியாது. உயிர் நீங்க ஆட்டம்னு சொல்லுவீங்களா? அப்ப உயிரோட இருக்கிறவனுக்கும் செத்தவனுக்கும் ரெண்டு பேருக்குமே ஒரே ஆட்டம் தான் உடம்புல இருக்கும். நான் சொல்றது புரியுதா? சபீனோ, ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, ஒரு டெட் பாடி இருக்கு. சரியா? இப்போ உயிரோடு இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒரே வெயிட், 80 கிலோ 80 கிலோ. சரியா? பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க. ஜெராக்ஸ் காப்பின்னு வச்சுப்போம். இப்போ இவன் உயிரோடு இருக்கான் அப்படின்றதுக்கும் உயிரோடு இல்லைங்கிறதுக்கும் பிசிக்ஸ்ல எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? பண்ண முடியாது. ஆட்டம்ஸோ மாலிக்யூல்ஸோ சரிங்களா, இதெல்லாத்தையும் வச்சு என்ன பண்ண முடியாது. யூ கேனாட் எக்ஸ்பிளைன். கரெக்டா இல்லையா? அப்ப அதுக்கு நான் உயிரோடு இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அப்ப இல்லைன்னா உயிர்ன்ற ஒரு விஷயம் தான் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அப்போ அந்த மாதிரி விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பிசிக்ஸை தாண்டி போகணும். நீங்க எதை தாண்டி போகணும்? பிசிக்ஸை தாண்டி போகணும். அதனால அதுக்கு பேர் என்ன? அதையும் தாண்டி, பிசிக்ஸையும் தாண்டினா மெட்டாபிசிக்ஸ். அறிவு பத்தின படிப்பு, ஸ்டடி ஆஃப் நாலேஜ். எனக்கு என்ன தெரியும், எவ்வளவு தெரியும், எப்படி தெரியும் அப்படின்றத பத்தி படிக்கிறதா எபிஸ்டமாலஜி. அடுத்து எத்திக்ஸ். எத்திக்ஸ்ங்கிறது ரொம்ப சிம்பிள். சரி தப்புங்கிறத பத்தி படிக்கிறதுக்கு தான் எத்திக்ஸ். வாட் இஸ் ராங், வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங், வாட் இஸ் ரைட், which is good, which is evil. நன்மை தீமைகளை பத்தி படிக்கிறது, சரி தப்ப பத்தி படிக்கிறது, அதுதான் எத்திக்ஸ். சரியா? இப்போ ஒரு ஐஎஸ் ஆபீசர் இருக்கிறாரு. அவர் முன்னாடி நான் கால் மேல கால் போட்டு கால் ஆட்டலாமா? ஏன் உன் காலு ஓன் சரி நீ ஆட்டுற?
கால் ஒண்ணுதா? கால் ஒண்ணுது சரியா? நீ உட்கார்ற, கால் ஆட்டின என்ன? தலையாட்டி பதில் சொல்றல, அதே மாதிரி ஒரு உறுப்பு தானே காலு, அதை ஆட்டினா என்ன பிரச்சனை? அப்ப அதை செய்யலாமா செய்யக்கூடாது? சொல்லுங்க. செய்யக்கூடாதா? செய்யக்கூடாது சபினோ, காலாட்ட கூடாதா? தப்போ? ஏன் தப்பு? என்ன சபினோ கேட்கல? சார் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்காதுங்க சார். கால் ஆட்டுறதுக்கும் ரெஸ்பெக்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? எப்படி அதுக்கு ஒரு தொடர்பு வந்துச்சு? சரி அப்ப கையாட்டினா? இப்ப கையாடிட்டு இருக்கீங்க சரிங்களா, இப்படி இப்படி ஆட்டுறீங்க, இப்படி ஆட்டினா அது பிரச்சனை இல்லையா? கால் மட்டும் ஆடினா ஏன் பிரச்சனையா இது? அவர் மரியாதை குறைவா நினைச்சுக்கிறாரு. அவ காலில் ஏதோ இருக்கு, ரெஸ்பெக்ட் இருக்கு, அதுக்குள்ள ஒழிச்சிட்டு இருக்கு. எப்படி அந்த வேல்யூ, ரெஸ்பெக்ட்ங்கிற வேல்யூ எப்படி காலுக்குள்ள போச்சு? புரியுதா உங்களுக்கு? இப்ப செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்றத பத்தி படிக்கிற படிப்பு தான் என்னது? எத்திக்ஸ். ஆனா நான் இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன்ல, கால்ல எப்படி அந்த மரியாதை போச்சு அப்படின்றதுதான் லாஜிக். சரி தப்பு நன்மை தீமைங்கிறது எத்திக்ஸ்னா, சரியா? சரி தப்பு நன்மை தீமைங்கிறது எத்திக்ஸ்னா, கரெக்டான ஆர்கியூமெண்ட்டும் அதுக்கான ரீசனிங்கும், கரெக்டான ஆர்கியூமெண்ட், ஸ்டடி ஆஃப் கரெக்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் அண்ட் ஸ்டடி ஆஃப் கரெக்ட் ரீசனிங். இப்போ இதே மாதிரி கேள்விதான், காலாற்று ஏன் காலு நான் ஆட்டுறேன், அதனால என்ன பிரச்சனை அப்படின்ற கேள்வி ஒரு கேள்வி இருக்கு. அது மரியாதை இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி, தாழ்ந்த சாதியினர்கள் உயர்ந்த சாதியினர் இருக்காங்க. தாழ்ந்த சாதிகள் வந்து உயர்ந்த சாதிகள் தாழ்ந்த சாதியை தொடக்கூடாது, அது தொட்டா தப்பு அப்படின்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கு சரியா? அதாவது அப்படின்னு ஒரு ஒரு இப்படிதான் இருக்கணும், இதான் இதான் சரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க ஒரு உயர்ந்த சாதி, புரியுதா? உங்க அப்பா அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, காலங்காலமா போய் தொடாத அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தப்பு சரின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா? ஆனா அது ஏன் செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு சொன்னாங்களா? அப்ப அது ஏன் செய்யக்கூடாதுன்னு நீ கேட்கணும்ல. அதுக்கு பேர் தான் என்ன? விவாதிக்கணும். விவாதி. அப்ப சரியான விவாதங்கள், ஏன் கால நாட்டுறேன் அதுல என்னையா உனக்கு பிரச்சனை, எல்லாரும் சமம் தானே, ஏன் அவனை தொடக்கூடாது? சரி, கேள்வி கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லணும்ல. சரியான விவாதமும் சரியான பதில் அளிக்கிறதும், அதுக்கு முடிவுகளை தேடுறதும், கரெக்ட் ஆர்குமெண்ட், கரெக்ட் ரீசனிங் அண்ட் கரெக்ட் கன்க்ளூஷன் அப்படின்றதான் நம்ம என்ன சொல்றோம்? லாஜிக்னு சொல்றோம். நானும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், நான் வேற வேற. நானும் செய்யறது மூலியமா தான், சரியா? நானும் செய்யறது மூலியமா தான் பிலாசபி வரும். இப்போ நம்ம வாட் டு வி நோ, நான் உயிரோட இருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியும். உங்களுக்குலாம் தெரியுமா நீங்க உயிரோட இருக்கீங்க? எப்படி தெரியும்? வாட் டு வி நோ? யூ ஆர் லிவிங். சரி, ஹவு டு யூ நோ நீ உயிரோடு இருக்கங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? சாப்பிட்றேன், தூங்குறேன், அதெல்லாம் பண்றேன், சரி ரைட்டு. உயிரோட எங்க இருக்கு? எந்த நேரத்துல இருக்கு? 2026 உயிரோடு இருக்கேன், இந்த இடத்துல இருக்கேன், இதுதான் என்னுடைய விஷயம். சரி, இப்ப உயிரோடு இருக்க, அதனால நல்லதா கெட்டதா, இல்ல இன்னொரு உயிரை எடுக்கிறது சரியா தப்பா? அப்ப ஞாயிற்றுக்கிழமை கறி சாப்பிட மாட்டீங்க, இன்னொரு உயிர் எடுக்கிறீங்களே, அப்ப ஒரு உயிரை கொல்லலாமா கொல்லக்கூடாதா? அப்படின்னா ஒரு உயிர் எடுக்கிறது தப்பா சரின்னு கேட்டா தப்பு நீங்க. அப்ப கறி சாப்பிடுறீங்களே அப்படின்னு கேட்டா அது சாப்பிட்டுக்கலான்றீங்க, என்ன நியாயம்? அப்ப உயிர்லயே பெரிய உயிர், கொல்லப்படக்கூடிய உயிர், கொல்லப்படக்கூடாத உயிர்னு ஒண்ணு இருக்கா? அப்ப நான் என்ன பண்றேன்? இப்போ ஆர்கியூமெண்ட், விவாதிக்கிறேன் உங்ககிட்ட, அதுக்கு பதில் தேடுறேன். அப்ப அதுக்கு முடிவு வரணும்ல. அப்ப எப்படி முடிவு வரலாம்? ஒரு மனிதனுக்கு, ஒரு உயிருக்கு
இன்னொரு உயிர் தான் உணவு. அதுக்கு நீ கல்லு மண்ணையுமா திங்க முடியும்? அதனால சக உயிரை கொல்லக்கூடாது, பிற உயிர்களை கொண்டுக்கலாம். ஆனா உன்னை பாம்பு கடிக்க வருது, உன் உயிர் முக்கியமா இன்னொருத்தரோட உயிர் முக்கியமா அப்படின்னா உன் உயிர் தான் முக்கியம்ன்ற பட்சத்துல நீ கொண்டுக்கலாம். நான் சொல்றது புரியுதா? அப்ப எது சரி தப்புங்கிறதுக்கு நீ லாஜிக் யூஸ் பண்ணணும். இப்ப சொன்னேன்ல, இப்ப நான் சொன்னதுல எபிஸ்டமாலஜி இருக்கு, மெட்டாபிசிக்ஸ் இருக்கு, லாஜிக் இருக்கு, எத்திக்ஸ் இருக்கு. பாரு 4 இருக்கு, யோசிச்சு பாரு. சம்ரிதா, எபிஸ்டமாலஜி என்ன? சம்ரிதா அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்களா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? யாரு சம்ரிதா? அதுல சம்ரிதா உயிரோடு இருக்காங்கிறது எப்படி சம்ரிதாக்கு தெரியும்? உங்களதான் சம்ரிதா கேக்குறேன். ஆக்டிவா பண்ணிட்டு இருக்கு, பேசுறது தூங்கிட்டீங்கன்னா செத்து பண்ண போயிட்டீங்கம்மா? தூங்கிட்டீங்கன்னா இல்ல சார். ஆக்டிவா இல்ல. அவ தூங்கும் போது ஆக்டிவா இருக்க மாட்டீங்கன்னா ஆக்டிவா தூங்குறேன் சார், அப்படி தூங்க முடியுமா? அப்ப இல்ல தூங்கிட்டீங்கன்னா சார். செத்து போயிட்டீங்க அர்த்தமா? எப்படி தெரியும் நீங்க உயிரோடு இருக்கீங்க அப்படின்றது? இப்ப இந்த கேள்வி நான் கேட்கிறேன்ல, இந்த இந்த இதுக்கு பேர் தான் என்ன? வாட் இஸ் திஸ் பிரான்ச் கால்? எபிஸ்டமாலஜி. சரி, உயிரோடு எங்க இருக்கீங்க, எப்படி உயிரோடு இருக்கீங்க, அதுதான் மெட்டாபிசிக்ஸ். இப்ப புரியும் நினைக்கிறேன். யாருக்கு புரியல? சரி, பிலாசபில 2 விதமா பிரிக்கலாம். மேற்கத்திய வெஸ்டர்ன் பிலாசபி, ஈஸ்டர்ன் பிலாசபி. தத்துவங்கள் 2 வகைகள். தத்துவம் 2 வகை, மேற்கத்திய தத்துவம், கிழக்கத்திய தத்துவம். மேற்கத்திய தத்துவம் அப்படின்றது உருவானது ஏன்ஷியன் கிரீஸ்ல உருவானது, பண்டைய கால கிரேக்கத்துல உருவானது. சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் போன்ற சிந்தனையாளர்களால் வடிவமைக்கப்பட்டது மேற்கத்திய தத்துவம். கிழக்கத்திய தத்துவம் அப்படின்றது வேதம், உபநிடதங்கள், புத்த மதம், சமண மதம், இதெல்லாம் இந்திய தத்துவங்கள். சீன தத்துவங்களும் இருக்கு, சைனீஸ் பிலாசபியும் இருக்கு. இதெல்லாம் இந்திய தத்துவங்கள். சீன தத்துவங்கள் என்னென்ன அப்படி கேட்டீங்கன்னா கன்ஃபூஷியனிசம், தாவோயிசம். அடுத்தது இஸ்லாமிய தத்துவங்கள், இஸ்லாமிக் பிலாசபி. இஸ்லாமிய தத்துவங்கள், இது மாதிரி நிறைய தத்துவங்கள் இருக்கு. ஆனா இதெல்லாம் கிழக்கிய தத்துவங்களாக கருதப்படுகிறது. சீன தத்துவம், இந்திய தத்துவம், இதெல்லாம். So சிம்பிளா, டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் ஆர் டு நோ சம்திங், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கோ ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கோ என்ன பண்ணணும்? நீ சரியான கேள்விகளை கேட்கணும். சரியான கேள்விகள் கேட்கறது எப்படி கேட்க முடியும்? சரியா யோசிச்சாதான் கேட்க முடியும். அது பிலாசபி கம்ப்ளீட்லி என்னதான் யோசிக்கணும். திங்க். You think so that you can ask, so that you can understand. இது பண்றது நீ இப்ப தெரிஞ்சுக்கிறது மூலமா உனக்கு ஒரு அறிவு பிறக்குது இல்லையா? அந்த அறிவைத்தான், அந்த அறிவின் மீது உருவாகிற காதலைத்தான் நம்ம பிலாசபின்னு எதுல சொல்றோம்? ரொம்ப சிம்பிள், அவ்வளவு. ரொம்ப நீ ரொம்ப எல்லாம் போட்டு உழைப்பிக்கலாம் வேண்டாம். பிலாசபி என்ன? இட் இஸ் a systemic study of, எதை பத்தின படிப்பது? ஸ்டடி ஆஃப், ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ரேஷனல் ஸ்டடி. தெரிஞ்சுக்கணும், சரியான கேள்வி கேட்கணும்.
சரியா? எது கேள்வி கேட்கணும்? இந்த உலகத்தை பத்தி, பேரண்டத்தை பத்தி, நம்மளுடைய பங்கு அதுல என்னன்றதை பத்தி சரியா தெரிஞ்சுக்கணும். மொத்தத்துல அது யோசிக்கணும். தத்துவங்கள் எப்படி வகைப்படுத்தலாம்? இரண்டா வகைப்படுத்தலாம். மேற்கு தத்துவங்கள், கிழக்கு தத்துவங்கள் வகைப்படுத்தலாம். தத்துவங்கள்ல என்ன வகைப்பாடுகள் இருக்கு? அதுல என்ன பிரான்சஸ் இருக்குன்னு கேட்டா நிறைய இருக்கு. 4 பிரான்ச் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சரியா? எபிஸ்டமாலஜி, மெட்டாபிசிக்ஸ், எத்திக்ஸ். அதுல ஒரு சப்ஜெக்டான எத்திக்ஸை தான் உங்களுக்கு சிலபஸ்ல கேட்டிருக்கான். ஆனா அந்த ஒரு சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கணும்னா நீ மத்ததுமே என்னன்றதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்காம என்ன பண்ண போற? இப்ப நீ எது சரி எது தப்பு, இப்போ ஒரு கோழியை கொல்லலாமா வேண்டாமா, கோழியை கொல்லலாமா வேண்டாமா அப்படின்னா, கோழியை கொல்றது சரி, கோழி கொல்றது தப்பு அப்படின்னு நீ முடிவெடுக்கணும். அதுக்கு நீ என்ன பண்ணணும்? லாஜிக் அப்ளை பண்ணணும், மெட்டாபிசிக்ஸ் அப்ளை பண்ணணும், எபிஸ்டம் மற்ற பிரான்சஸ் நீ அப்ளை பண்ணினாதான் அது என்ன பண்ண முடியும்? யாருக்கு புரியல? சோ லவ் ஆஃப் விஸ்டம், லவ் ஆஃப் நாலேஜ், அறிவின் மீது உள்ள காதலைத்தான் தத்துவம் என்று நாம் அழைக்கிறோம் கிரேக்க மொழியில. அப்ப யோசிக்கணும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஞானிகள் யோசிச்சாங்க. புத்தரும் யோசிச்சாரு, சமணரும் யோசிச்சாங்க. ஏதாவது டவுட் இருக்கா? எத்திக்ஸ், எத்திக்ஸ் என்னன்னு சொல்லலாம்? நெறிமுறைகள் இல்ல அறநெறிகள் அப்படின்னு அழைக்கலாம். எத்திக்ஸ்னா என்ன? இட் சிம்பிளி நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்? டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கும். எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எதை செய்யக்கூடாது, எது சரியோ அதை செய், சரியில்லாததை செய்யாத, சரி தப்பு நன்மை தீமைகளை சொல்லிக் கொடுக்கும். அப்ப நம்ம என்னன்னு சொல்லலாம்? மாரல் அழைக்கலாம். இட் இஸ் அ மாரல் பிலாசபி. இட் இஸ் அ மாரல் பிலாசபி. சரியான வழிநடத்தலுக்கு அது வழிவகுக்கும். ரைட் கான்டக்ட். எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சுக்கிறது மூலியமா சரியை மட்டும் செய், தப்ப செய்யாதங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். கரெக்டா இல்லையா? சரி, வேற என்ன சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா, கேரக்டர், குணாதிசயங்கள் இதுல சம்மந்தப்பட்டிருக்கு. என்ன செய்யணும், எது சரியான நடத்தை, சரியான நடத்தை, குணாதிசயங்கள், குணங்கள், சரியான வாழ்க்கை, குட் லைஃப் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், மதிப்பு, நல்ல வாழ்க்கை, மதிப்பான வாழ்க்கை. நீ சரியா நடந்தாதான் சரியான நடத்த ஒன்று இருக்கணும். சரியா? ஒன்று நல்ல குணம் இருந்தாதான் நீ சரியா நடக்க முடியும். எப்படி நல்ல குணமும் சரியா நடத்தி இருந்தா உன் வாழ்க்கை மதிப்பானதா இருக்கும். உன் வாழ்க்கை மதிப்பானதா இருக்கும். சரிப்பா, லைட்டா அப்படி கேர் ஆகுதா? லைட்டா கேர் ஆகுதா? சரி, அப்ப என்ன கொடுத்திருக்கா சிலபஸ்? என்ன? எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபேஸ், அதோட டெஃபினிஷன். சரியா? அதுக்கப்புறம் என்ன? பல்வேறு பள்ளிகள், ஸ்கூல்ஸ். பள்ளினா இங்க சிந்தனை அர்த்தம். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸ்கூல்ஸ்னா என்ன சொல்லியிருப்பேன்? சிந்தனை அப்படின்றத குறிக்கும். சிந்தனை பள்ளிகள். என்னென்ன பிலாசபி எல்லாம் இருக்கு? திருக்குறள் என்ன இருக்கு பாருங்க.
திருக்குறள்ல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு, சரியா? திருக்குறள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்ப எடுத்து எழுதுவோமா தனித்தனியா, சிலபஸ் டீகோட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் எத்திக்ஸ்னா என்ன, வாட் இஸ் எத்திக்ஸ்? எத்திக்ஸ் அதோடைய கான்செப்ட்ஸ் அண்ட் ஸ்கோப். அதை கேட்டிருக்கான், சரியா? அதுக்கப்புறம் என்ன, வேரியஸ் ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபி, பல்வேறு தத்துவ பள்ளிகள், தத்துவ சிந்தனைகள். அதுவும் குறிப்பா என்னதான் கேட்டிருக்கான், இந்தியன் ஸ்கூல்ஸ் தான் கேட்டிருக்கான். என்ன கேட்கல, அரிஸ்டாட்டில பத்தியோ சாக்ரட்டிஸ் பத்தியோ அதெல்லாம் கேட்கல. ஆனா அதான் இருக்கு, ஆனா இருந்தாலும் உங்ககிட்ட கேட்கறது இந்தியன் ஸ்கூல் தான். பௌத்தம், சமணம், சார் அதான் நாங்க படிச்சிட்டோமே சார் ஆல்ரெடி. புத்திசம், ஜெயினிசம், அசிவிகம்னு என்ன, சர்வகம்னு என்ன கிளாஸ்ல படிச்சிருக்கோமே, வேதங்களை பத்தி படிச்சிருக்கோமே. இருந்தாலும் அது இன்னும் கொஞ்சம் நம்ம டெப்தா பார்க்கணும். அப்போ ஆனா இப்பதான் எனக்கு ஒரு நம்பிக்கை வருது, ஆல்ரெடி பார்த்த டாபிக் மாதிரி இப்பதான் எனக்கு தெரியுது, ஒடுதான் சார் தெரிஞ்சிருக்கு. சரி, ரைட்டு. அதுலயே இந்திய பள்ளிகள்ல திருக்குறளும் இருக்கு. திருக்குறளும் ஒரு தத்துவம் தானே. அது திருக்குறள் என்ன சொல்லுது நமக்கு, அது ஒரு அறநெறி தானே அது. அது வாட் இஸ் தட்? அந்த புத்தகம் என்ன, 15 கீழ்கணக்கு நூல்கள் அனைத்துமே அறநூல்கள் தான், அறத்தை தானே சொல்லுது. கரெக்டா? அறம்னா என்ன, மாரல். மாரல் தெரிஞ்சுக்கிறது மூலியமா என்ன சரி எது தப்புன்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்போ திருக்குறளும் என்னதான், திருக்குறளும் தெரிஞ்சுக்கிட்டா அது எத்திக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டது தான். சரி, அப்ப திருக்குறள் உனக்கு என்ன சொல்லியிருக்கு, அதுல என்னென்ன விதங்கள் இருக்கு, பொறுப்புகள் என்ன இருக்கு அப்படின்றது எல்லாமே என்ன பண்ணணும், எத்திக்ஸ் ஆஃப் திருக்குறள் அதுல சொல்லப்பட்டிருக்க எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன, அத நிர்வாகத்துல எப்படி பயன்படுத்தலாம், எத்திக்ஸ் இன் பபாட். பபாட்னா என்ன, பொது நிர்வாகம், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். அதான் நீங்க தான் பபாட்ஸ். கவர்மெண்ட் நீங்க பாஸ் பண்ணி என்ன பண்ண போறீங்க, நிர்வாகம் தானே செய்ய போறீங்க, அதான் பபாட். அதே போல ஆளுகையில என்னென்ன பிலாசபி இருக்கு, பிலாசபி இன் கவர்னன்ஸ். நிர்வாகத்துல என்ன செய்யணும், அரசாங்கத்துல ஆளுகையில் என்ன செய்யணும், கோட் ஆஃப் எத்திக்ஸ், கோட்ஸ், அறநெறிகள்ல என்னென்ன கோட்ஸ் இருக்கு, பொறுப்புகள், ஒரு ஒரு பொது அதிகாரியாக, ஒரு பொதுத்துறை அதிகாரிகளாக உங்களுக்கு என்னென்ன கடமைகள் இருக்கு, வெளிப்படைத்தன்மை எப்படி உறவு கொள்ள வேண்டும், இன்டராக்ஷன்ஸ், ரகசியத்தை எப்படி காக்க வேண்டும், மெயின்டெனன்ஸ் ஆஃப் கான்பிடென்ஷியலிட்டி, ரகசியத்தை எப்படி காப்பாற்றணும், தரவுகளை எப்படி வெளிப்படுத்தணும், டிஸ்க்ளோஷர் ஆஃப் இன்ஃபர்மேஷன். திறமைகளின் எல்லைகள், பவுண்டரிஸ் ஆஃப் காம்பிடன்ஸ். பாரபட்சம் பார்க்காமல் இருப்பது எப்படி, நான் டிஸ்கிரிமினேஷன், பாரபட்சங்கள் பார்க்காமல் இருப்பது எப்படி, ஊழல் தொடர்பான செய்திகள். அவ்வளவுதான். இப்போ ஓரளவுக்கு பார்க்க ஈஸியா இருக்குமே. ஊழல் லஞ்சத்தை பத்தின அதுல இருக்கக்கூடிய சவால்கள். எத்தனை பாயிண்ட் சொல்லிருக்கேன் மொத்தம்? 12. என்னென்ன சொல்லுங்க. முதல்ல எத்திக்ஸ் கான்செப்ட்ஸ் அண்ட் ஸ்கோப், பலதரப்பட்ட இந்திய பள்ளிகள், அதுல திருக்குறளும் வந்துடும். சரியா? அடுத்தது எத்திக்ஸ் இன் பபாட், பொது நிர்வாகத்துல என்னென்ன எத்திக்ஸ் இருக்கு, ஆளுகையில என்னென்ன தத்துவங்கள் இருக்கு. சரியா? அடுத்தது என்ன சொன்னேன், கோட்ஸ், எத்திக்கல் கோட்ஸ், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு எத்திக்கல் கோட் இருக்கணும். சரி, கோட் சிம்பிளா நமக்கு ஒரு ரூல் மாதிரி, விதிமுறைகள், அறநெறிகளுக்கான விதிமுறைகள், கோட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ். பொது அதிகாரிகளுடைய பொறுப்பு, முக்கிய பொறுப்பு என்ன, அடுத்த பாயிண்ட். எத்தனை ஆச்சு, 6 ஆச்சா? 6. அதுக்கப்புறம் வெளிப்படைத்தன்மை, நம்மளோட செயல்பாடுகள் எப்படி வெளிப்படைத்தன்மையா இருக்கும். அடுத்தது என்ன, இன்டராக்ஷன், உறவுகள்,
ப்ரொஃபஷனல் இன்ட்ராக்ஷன், எது ப்ரொஃபஷனல், எது நான் ப்ரொஃபஷனல். சரியா? அதுக்கப்புறம் என்னது, ரகசியத்தை காப்பாற்றணும். எது எல்லாத்தையும் நீ வெளிப்படைத்தன்மையா இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் நீ ஓப்பனா சொல்றேன்னு சொல்லக்கூடாது. சிலது சொல்லக்கூடாது, சிலதை வெளிப்படையா சொல்லணும். அப்ப எதை சொல்லணும்? டிஸ்கோஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் என்ன, பவுண்டரிஸ் ஆஃப் கம்பீட்டன்ஸ், திறமைகளுக்கான எல்லைகள் சிலது இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, பாகுபாடு பார்க்கறத பத்தி சொல்லணும். அடுத்தது சேலஞ்சஸ் ஆஃப் கரப்ஷன்ஸ், அதாவது ஊழல்னா என்ன, அதை எப்படி தடுக்கிறது, அதுல என்ன சவால்கள் இருக்கு, ஏன் அதை தடுக்க முடியல, எப்படி அதை குறைக்கலாம், இது பத்தின படிக்கணும். புரியுதா? சரி, இது எல்லாமே சின்ன சின்னதுதான். இது எல்லாமே நீங்க த்ரூ கேஸ் ஸ்டடிஸ், இதெல்லாம் எப்படி படிக்க முடியும்னா கேஸ் ஸ்டடிஸ் பண்ண முடியும். வாட் இஸ் கேஸ் ஸ்டடிஸ்? உங்களுக்கு ஒரு சினாரியோவே கொடுத்துருவாங்க. சினாரியோ கொடுத்து அந்த சினாரியோல இப்போ நீ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்றது புரியுதா? இப்போ நீங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா இருக்கீங்க, சரியா? இப்போ உங்களுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் நடக்குது, இந்த இடத்துல நீ எப்படி அதை செயல்படுத்துவ அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு பேர் தான் கேஸ் ஸ்டடிஸ். இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? அப்ப முதல்ல எத்திக்ஸ் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் வேரியஸ் ஸ்கூல்ஸ், ஒவ்வொரு ஞானிகளும் என்னென்ன சொல்லியிருக்காங்க, சரி எது தப்பு எதுன்னு சொல்லக்கூடிய இந்திய ஞானிகள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அந்த தத்துவங்களை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு உலக தத்துவங்களும் சொல்லுவேன், இந்திய தத்துவங்களும் சொல்லுவேன், ரெண்டுமே நீங்க படிக்கணும். சரி, அவன் கொடுக்கல தான், இருந்தாலும் உலக தத்துவங்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கேட்க மாட்டானா நம்ம சொல்ல முடியாது. சரியா? அடுத்தது, ஒரு அதிகாரிகளுக்கு இருக்க வேண்டிய பண்பு, வெளிப்படைத்தன்மை, பாரபட்சம் பார்க்காம இருக்கிறது. சரியா? திறமைக்கான எல்லைகள். அப்புறம் இன்ட்ராக்ஷன், எப்படி ப்ரொஃபஷனலா எப்படி இன்ட்ராக்ட் பண்றது, உறவை மேற்கொள்வது, நான் ப்ரொஃபஷனல் எப்படி உறவுகள் மேற்கொள்வது, ரகசியத்தை எப்படி காக்கிறது, ஊழல் எப்படி நடக்காம நம்ம ஊழல்ல சிக்காம எப்படி இருக்கிறது. சரிங்களா? இது எல்லாமே என்னது, அடுத்து வரக்கூடிய விஷயங்கள். நெறிமுறைகளுக்கான கோட்பாடுகள் என்னென்ன, முதல்ல உங்களுக்கு என்ன பொறுப்பு, ஒரு அரசு அதிகாரிக்கு உங்களுக்கு எது முதல் பொறுப்பு, கடமை என்ன, எது உங்க கடமை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஓரளவு டிகோட் பண்ணக்கு அப்புறம் ஈஸியா தெரியுதா? கேள்விகள் எப்படி கேட்பான், சினாரியோ, கேஸ் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லணும். கேஸ் ஸ்டடிஸை கொடுப்பான். இல்லையாச்சா? சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். ஒரு ஷிப்ரெக். ஷிப்ரெக்னா என்ன, ஒரு கப்பல் வந்து உடஞ்சிருச்சு. அந்த ஷிப்ரெக்ல மொத்தம் வந்து ஒரு 5 நபர்கள் இருக்காங்க, 5 crew. திடீர்னு பார்த்தா எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா கரையோரத்துல கப்பல் நடுக்கடல உடஞ்சிருச்சு. ஒரு பெரிய புயல் வந்து உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய தீவுல நீங்க அந்த 5 பேரும் மாட்டீங்க. 5 பேரும் உயிர் பொழைச்சிட்டாங்க. 5 பேரும் உயிர் பொழைச்சிட்டாங்க. ஒரு குட்டி மணல் திட்டு தான், தீவு கூட கிடையாது, ஒரு குட்டி மணல் திட்டு. கிட்டத்தட்ட அங்க ஒரு 4 நாள் மாட்டிக்கிட்டீங்க. 4 நாளா பாக்குறீங்க, அங்க எந்த உணவும் இல்லை.
மீனை வேட்டையாடலாம்னு போறீங்க, பெருசா மீனும் கிடைக்கல. பெருசா என்ன கிடைக்கல? மீனும் கிடைக்கல. பசி, என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் பாக்குறீங்க. ஆனா ஒண்ணுமே சிக்க மாட்டேங்குது. ஒண்ணுமே சிக்க மாட்டேங்குது. 10 நாள் ஆனதுக்கு அப்புறம் சரியா எப்படி செத்து போயிடும் தெரிஞ்சோடனே அதுல ஒரு அந்த 5 பேர்ல ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருந்தான். சரியா, ஒரு சின்ன பையன் அவன் இருக்கான். 4 பேர் என்ன முடிவு பண்றாங்க, சரி இவனை கொன்னு சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. என்ன முடிவு பண்றாங்க? இவனை கொன்னு சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சரின்னு சொல்லி ரொம்ப யோசிக்கிறாங்க, இது இப்படி பண்ணணுமா? ஆனா இல்லைன்னா 4 பேர் செத்து போயிடும். அப்ப என்ன பண்ணலாம், இவன் தான் வலு கம்மியா இருக்கான், இஸ் சோ வீக். அதனால நம்ம என்ன பண்ணலாம், அவனை கொண்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, முடிவு பண்ணி கடைசியில சரி வலிக்காம கொண்டுடுவோம் பாவம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, வலிக்காம வந்து அவங்க கெட்ட இருந்த ஒரு தலையில அடிச்சு கொண்டு சாப்பிடுறாங்க. சரியா, கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஆனதுக்கு அப்புறம் 15 டேஸ் ஆனதுக்கு அப்புறம் அது வழியா ஒரு கப்பல் போகுது. கப்பல் பார்த்தோன்னா மேல அப்படியே கையெல்லாம் காமிச்சு SOS காமிச்சு என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்கள காப்பாத்திடுறாங்க. காப்பாத்ததுக்கு அப்புறம் அப்பதான் தெரிய வருது, ஒருத்தனை அடிச்சு தின்னுட்டாங்க இவங்க அப்படின்னு தெரிய வருது. உடனே அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய கேப்டன், 2வதா வந்துச்சுல அந்த கப்பல் பி அப்படின்ற கப்பல், அவங்க ஸ்ட்ரெயிட்டா போய் நீதிமன்றத்துல அரெஸ்ட் பண்ணி அவங்கள உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆஜர்படுத்திடுறாங்க. இப்போ உதயபாரதி தான் ஜட்ஜ். அப்கோர்ஸ் எல்லாருமே ஜட்ஜ். சரியா, இப்ப இங்க எல்லாரும் ஜட்ஜ். என்ன தீர்ப்பு வழங்குவீங்க? குற்றம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். சரியா, குற்றம் என்ன, இதுக்கு வந்து நீங்க எப்படி தீர்ப்பு வழங்குவீங்க சொல்லுங்க உதயபாரதி. அவங்க ஒத்துக்கிட்டாங்க, எல்லாருமே குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்க. தி கன்ஃபஸ்ட், நாங்க இந்த மாதிரி எங்க எங்க கூட இருந்த ஒரு பையனை வந்து நாங்க கொண்டு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உதயபாரதி என்ன தீர்ப்பு கொடுப்பீங்க? உங்களுக்கு தண்டனை மரண தண்டனை கொடுப்பீங்களா? ஐ மீன் கொலை குற்றமா இது, இல்ல பசிக்காக நடத்தீங்களா? சார் நார்மலா ஒரு மர்டர் நடந்தாங்கன்னா இப்போ அவங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்க வந்து கன்ஃபர்ஸ் பண்ணிடுறாங்க சார், ஓகே நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க சார். ஸோ அப்படி இருக்கப்ப தண்டனை குறைக்கலாம். அதே மாதிரி அவங்க வந்து வேணும்னே அந்த சுச்சுவேஷன் பாக்குறப்ப வந்து வேணும்னே வந்து கொல்லல இல்லைங்க சார். ஸோ அதனால வந்து தண்டனை கொடுக்கணும், பட் ஆனா வந்து குறைச்சு கொடுக்கலாம் சார். தண்டனை கண்டிப்பா கொடுக்கணும், ஆனா தண்டனை குறைச்சு கொடுப்பீங்க. எஸ் சார். என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க? அதுக்கு அதுக்கு சட்டப்படி என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியலைங்களா சார். கொலைக்கு வந்து ஆயுள் தண்டனை. ஓ, அப்ப பிரிசன்மெண்ட் ஆயுள் தண்டனைங்கிறது 14 வருஷம். ஆயுள் தண்டனைங்கிறது 14 வருஷம், அரை ஆயுள் தண்டனைங்கிறது 7 வருஷம், இரட்டை ஆயுள் தண்டனைங்கிறது 28 வருஷம். சரிங்களா, அதுக்கப்புறம் சாகும் வரை டில் டெத், லைஃப் டைம் பிரிசன், டில் டெத் பிரிசன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரியா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6 மாசம் சிறைங்க இருக்கு. சின்னதா ஏதாவது கண்டிஷன், யாராவது உங்களை வந்து இப்போ ஜட்ஜ வந்துட்டு யோ ஜட்ஜு அப்படின்ட்டீங்கன்னா 6 வருஷத்துக்கு வச்சிருவாரு. ஸோ மினிமம் 6 months, மினிமம் 6 months, மேக்சிமம் வந்து சாகுற வரைக்கும். இது எல்லாத்தையும் விட கேபிட்டல் பனிஷ்மெண்ட், தூக்கு தண்டனை, ஹேங்டு டு டெத், ஹேங்டு டு டெத், இதெல்லாம் தான் தண்டனைகள். கொலை குற்றங்களுக்கு மினிமம் 6 monthsல இருந்து மரண தண்டனை வரை இருக்கு. இதுல எதை கொடுப்பீங்க? கணமணியார்களே பதில் சொல்லுங்க. 7 years சார். 7 years அரை ஆயுள் தண்டனை மிச்சம் அந்த 4 பேருக்குமா? எஸ் சார். சரி சமீனா, நீங்க என்ன பண்ணுவீங்க? எதனால முதல்ல அதை சொல்லுங்க. அவங்க செஞ்சது தப்புன்னு சொல்றீங்களா? சார் தப்புன்னு சொல்லல சார், பட் ஆனா இன்னும் கொஞ்ச நாள் அவங்க வெயிட் பண்ணிருக்கலாம் சார். எத்தனை நாள் ஆகும்னு தெரியல, பட் இருந்தாலும் வந்து பொண்ணு இருக்க வேணாம்னு சொல்லுங்க சார். தப்பு இல்லைன்னா அப்புறம் தண்டனை இல்ல, செய்ய தப்பு ஒரு விஷயம் தப்பு இல்லைன்னா இல்லாத தப்புக்கு இதுக்கு 7 வருஷம் தண்டனை தரீங்க. புத்தூர் இப்ப நீதிபதி மாத்திரம், கீழ் நீதிமன்றத்துல வந்து சரியான தீர்ப்பு வரும்னு சொல்லி நாங்க மேல்முறையீடு பண்ணி இப்ப ஹைகோர்ட்டுக்கு போறோம். ஹைகோர்ட் ஜட்ஜ் முத்து, நீங்க சொல்லுங்க. அந்தமானுக்கு ட்ரிப் போயிருக்காங்க 5 பேரு தனியா போட்ல, புயல் அடிச்சு சின்ன ஒரு தீவுல மாட்டிக்கிட்டாங்க. இதுதான் நடந்த கதை.
மெட்ராஸ் ஹைகோர்ட் நீதிபதி சொல்லுங்க, என்ன தீர்ப்பு வழங்குறீங்க? அதனால பனிஷ்மெண்ட் தான் கொடுக்கும் சார். நான் ஒரு 14 இயர்ஸ் அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பேன் சார். அப்ப தண்டனை இது, இதுக்கு குற்றம் இது இல்லையா? ஒருத்தரை கொலை பண்ணது குற்றம். குற்றம் தாங்க சார். ஏன் வந்து அந்த வீக்கரா இருக்கிறவங்க சூஸ் பண்ணாங்க, மற்றவங்க யாராவது பெரியவங்க இருக்கிறவங்க சூஸ் பண்ணிருக்கலாம்லங்க சார். அவனை சண்டை போய் அவன் நம்மள அடிச்சிட்டான்டா. ஓ அப்ப அப்ப வந்து சரி சாப்பிடலாம், இருந்தாலும் பெரிய ஆளா புடி, அப்பதான் அவன் வயிட்டு கொஞ்சம் அதிகமா இருப்பேன், 2 நாள் எக்ஸ்ட்ரா சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரியா? ஏங்க அப்ப கொலை பண்ண உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன் சின்ன ஆளா பிரச்சனைங்கிறது பிரச்சனை. அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க சார், ஏன் வந்து அவங்கள சூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. சரி, இல்லைன்னா 5 பேரும் பசியில செத்து போயிருக்கணும். புவனேஸ்வரி மேடம், நீங்க என்ன தீர்ப்பு? சார் ஆயுள் தண்டனை சார். 14 வருஷமா? அதாவது நம்ம ஒரு தேவைங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும் சார். அதுக்காக தான் நம்ம தப்பு, அவங்க ஒரு பசிங்கிற ஒரு தேவைக்காக தவறு பண்ணாலும் தவறு தானே சார். மரண தண்டனைங்கிறது அவுட் ஆஃப் நெசசிட்டி. அப்போ ஒரு தேவைக்காக ஒரு விஷயத்த செஞ்சாலும் என்ன சொல்றாங்க நீதிபதி அவர்கள், புவனேஸ்வர் அவர்கள் சொல்றாங்க, தேவைக்காக செய்தாலும் அது தவறுதான். அந்த தவறான தண்டனைக்கு அவங்க தீர்ப்பு வழங்கணும், ஆயுள் தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. சபீன் என்ன சொல்றீங்க? தப்புங்க சார். அவங்க தானே கொடுக்க கூடாது, தண்டனை கொடுக்கணுங்க சார். இவங்களை நம்ம எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டோம்னா நார்மலா ஒரு பேசிக் நீட்ஸ்க்கு இருக்கவங்க கூட கொலை பண்ணிட்டு அவங்கள ஜஸ்டிஃபை பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு சார். நார்மலா இல்ல, இது வந்து அப்நார்மலான சுச்சுவேஷன்ல ஒரு காட்டுல இருக்காங்க, தீவிர மாட்டிட்டாங்க, இப்ப சாப்பாடுக்கு வழியே இல்லை. அப்ப அப்படி இருக்கும்போது இவங்க முடிவு எடுத்திருக்காங்க. மத்தவங்களுக்கு அது ஒரு உதாரணம் ஆயிடக்கூடாது. நாளைக்கு சார் எனக்கு பசிக்கு தான் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் சாப்பிட்டே போர் அடிக்குது சார், ஒரு 2 3 மனித கறி சாப்பிடலாம் அப்படின்னு நாளைக்கு பண்ணிடுவாங்க அப்படின்றதுக்காக நீங்க தண்டனை கொடுக்க முடியுமா? சார் இப்ப காசு இல்லாம இருக்கவங்க அந்த மாதிரி பண்ண ஏதாவது அந்த மாதிரி இவங்களுக்கு என்ன தீர்ப்புங்கிறதா விஷயம். புரியுதா? இப்ப என்ன கேள்வி கேட்டேன்னு புரியுதா? இப்போ ஒரு மனஸ்தாபமான ஒரு சுச்சுவேஷன் இருக்குதுல்ல, சரியா? இப்ப இதுக்கு நான் பதில் எல்லாம் ஒன்றும் சொல்ல போறது இல்லை. இப்ப பதில் எல்லாம் கேட்காதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு பேர் தான் எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? இதுக்கு பேர் தான் என்ன எத்திக்ஸ்னா என்னன்னு சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சேன். விளக்குதா? அப்போ இதுல நிறைய விஷயத்த நம்ம வந்து கருத்தில் கொண்டாங்க. இப்ப என்னன்னா, சபின் யோசிச்சிங்க, அடுத்தவங்களுக்கு மறுபடியும் இது மீண்டும் நடக்கக்கூடாதுன்னு யோசிச்சிங்க. சில பேர் இவங்க என்ன புவனேஸ்வரன் சொன்னீங்க, அவங்களோட தேவைக்காக செஞ்சாலும் தவறுதான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி தப்புங்கிறது தேவையினால் சரி தப்பு முடிவாகாது அப்படின்ற கோட்பாட புவனேஸ்வரி எடுத்து வச்சிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உதயபாரதி என்ன சொன்னீங்க, சரி 14 வருஷம் வேணா தூக்கு தண்டனை வேண்டாம், சரியா, குற்றம் தான், இருந்தாலும் பசிக்காக பண்ணிட்டாங்களே, இருந்தாலும் ஒரு 7 வருஷம் அப்படின்ட்டீங்க. முத்து என்ன சொன்னீங்க, 14 வருஷம் நீங்களா? எதை வச்சு 14 வருஷம் முடிவு பண்ணீங்க? அப்ப இங்கவே எவ்வளவு ஆங்கிள்ஸ் இருக்குன்றது புரியுதா? எத்தனை வியூகங்கள் இருக்கு. ஒருத்தங்க வந்து குற்றம், கொன்னதே பாவம், பொண்ணு மனுஷக்கறி வந்து தின்னு இருக்கிறான், அதை விட பெரிய குற்றம், இட்ஸ் கேனிபலிசம். அதுக்கு வந்து அப்படி பார்க்காம ஏன் பண்ணாங்கன்னு பார்த்துருக்கீங்க, அதுக்காக கம்மியா ஒரு தண்டனை கொடுப்போம், சரி ஒரு 7 வருஷம் அப்படின்னு சொன்னீங்க. பிளஸ் அதுல அவன் வேற ஒத்துக்கிட்டான், குற்றத்தை ஒத்துக்கிட்டதுனால உங்களுக்கு வந்து தண்டனை குறைவு அப்படின்னு ஒரு ஆங்கிள் வச்சுங்க. தெரியுதா உங்களுக்கு? அதான் முன்னாடி சொன்னேன், கேஸ் ஸ்டடி சொன்னாதான் உங்களுக்கு புரியும் இந்த கதை அப்படின்னு உங்களுக்கு சொன்னேன். விளங்குதா? அப்போ இப்ப நம்ம ஒரு மேற்கொண்டோம்ல இந்த டிஸ்கஷன்,
இப்படித்தான் நேச்சர் ஆஃப் எத்திக்ஸ் இருக்கு. த்ரூ டிஸ்கஷன் தான், கலந்து ஆலோசிப்பதன் மூலியமா தான் சரி எது தப்பு எது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரியா? அதுல இருக்கக்கூடிய ஆய்வு பண்ணி பார்க்க முடியும். வி கேன் டிஸ்கஷன் பண்ணணும், அனாலிசிஸ் பண்ணணும். சரியா? கேரக்டர்ஸ், மனிதர்களுடைய குணாதிசயங்களை தெரிஞ்சுக்கணும். சுச்சுவேஷன்ஸ், சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன் அது நடந்துச்சு? ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைனால. புரியுதா இப்ப நான் நடத்திட்டு இருக்கிறது? யாரு கஷ்டமா இருக்கு நம்ம சொல்றது? சார் இதெல்லாம் எப்படி சார் எக்ஸாம்ல கேட்பான்? அது வரேன் நான் இப்படி இந்த கொஸ்டின் கேட்பானா சார், எழுதி வச்சுக்கிட்டுமா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு அப்படின்னு அவசரப்படாதீங்க. நான் இன்னும் சப்ஜெக்டுக்குள்ளேயே போகல. சரியா? நான் இன்னும் சப்ஜெக்டுக்குள்ளேயே போகல. சிம்பிளா ஐ அம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் வாட் இஸ் எத்திக்ஸ். அப்போ எத்திக்ஸ் என்ன பண்ணுது? எத்திக்ஸ் ஒரு ஸ்டாண்டர்ட்ஸை செட் பண்ணுது. சில மதிப்புகளை தீர்மானிக்கும். எங்க சமூகத்துல அந்த சரி தப்பு அப்படின்றத மதிப்புப்படுத்துதா? மதிப்புகள் உருவாக்குது, சமுதாயத்துல உருவாக்குது. இது மூலியமா இட் ஹெல்ப்ஸ் பீப்புள் ஆர் கைடு பீப்புள் டு மேக் ரைட் சாய்ஸ். சரியான முடிவுகளை எடுப்பதற்கு மக்களை வழிவகுக்குது. சாய்ஸையோ செயல்களையோ பிஹேவியர் நடத்தையை இது எல்லாத்தையுமே அவங்க தேர்ந்தெடுப்பதற்கு, சரியான நடத்தை, சரியான முடிவுகள், சரியான விஷயங்களை ஆப்ஷன்ஸை சூஸ் பண்றதுக்கு மக்களுக்கு இது வழிவகுக்குது. அப்போ சமுதாயத்துல சில மதிப்புகளை உருவாக்கி மக்களை வழி நடத்துது. இதுதான் செய்யணும், இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு. இதுல ஒவ்வொருடைய மனித நடவடிக்கைகளுக்கும், ஹியூமன் ஆக்ஷன், ஒவ்வொரு மனித நடவடிக்கைகளுக்கும் சரியா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு, ஒரு பார்வை இருக்கு. இப்ப நீங்களே பாத்தீங்களே, சபீனுக்கு ஒரு பார்வை இருந்துச்சு, அடுத்தவங்களுக்கு இது ஒரு உதாரணமா இருக்கணும் அப்படின்னு பார்வை இருந்துச்சு. உதயபாரதிக்கு ஒரு பார்வை இருந்துச்சு, புவனேஸ்வரிக்கு ஒரு பார்வை இருந்துச்சா? பாயிண்ட் ஆஃப் வியூ மாறுது இல்ல? இப்ப நீங்க அந்த 4 பேருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. நான் உயிரோடு இருக்கிறது, ரைட் டு லைஃப். ஆர்டிகல் 21 என்ன சொல்லுது? வாழ்வதற்கு எனக்கு உரிமை இருக்கு. சரியா? ரைட் டு ஃபுட் இருக்கு. ஆர்டிகல் 21 என்ன இருக்கு? ரைட் டு ஃபுட். அப்ப எனக்கு என்ன சாப்பிடணும்னு எனக்கு உரிமை இருக்கு. நான் உயிரோடு இருக்கிறது எனக்கு உரிமை இருக்கு. அதனால நான் இல்ல செய்யாம தான் செத்து போயிருப்பேன். அதனால நான் ஆர்டிகல் 21 என்னுடைய அடிப்படை கடமையை தானே நான் செஞ்சிருக்கேன். உதயபாரதி, அடிப்படை கடமை எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். நான் உயிரோடு இருக்கிறது எனக்கு அந்த கடமை எனக்கு இருக்கா இல்லையா? அது என்னுடைய உரிமையா இல்லையா? அப்போ நான் என்னுடைய கடமையை தானே நான் செஞ்சேன், என்னோட உரிமையை தானே நான் செஞ்சேன். அப்ப பாயிண்ட் ஆஃப் வியூ மாறுது, தெரியுதா? ஒரே விஷயத்துக்கு பல பாயிண்ட் ஆஃப் வியூஸ் இருக்கு. வியூகங்களும் பார்வைகளும் மாறும். அந்த பார்வைகள் பல்வேறு பார்வைகள் இருக்கலாம். ஆனா அந்த பார்வைகள்ல எது ரைட்ஃபுல், எது ராங்ஃபுல் அப்படின்றது இருக்கு. எது ரைட்ஃபுல், எது ராங்ஃபுல் அப்படின்னு சொல்லி அதிகப்படியான நன்மை, ஹையஸ்ட் குட் அச்சீவ் பண்ணணும். அதிகப்படியான நன்மை, ஹையஸ்ட் குட் அச்சீவ் பண்ணணும். அப்போ நன்மை தீமை, நன்மை எது, தீமை எது, நல்லது எது, கெட்டது எது, சரி எது, தப்பு எதுன்னு அப்படின்னு தீர்மானிக்கிறது. எதை தீர்மானிக்கிறீங்க? எதை நீங்க ஜட்ஜ் பண்றீங்க? மனிதனுடைய நடவடிக்கைகளை தான் ஜட்ஜ் பண்ண போறீங்க.
புரியுதுங்களா? இந்த இடத்துல இப்படி செஞ்சது சரியா தப்பா, இந்த இடத்துல அப்படி நடந்துகிட்டது சரியா தப்பா, அப்படி மனிதனுடைய நடவடிக்கைகள் தான் முடிவு எடுக்க போறீங்க. அப்படி எடுக்கிறீங்கன்னா சரி தப்புன்னு வரும்போது அப்ப எதை சரி எதை தப்புன்னு சொல்ல போறீங்க? அங்க நிறைய ஆங்கிள் வரும். ஒரே விஷயத்துக்கு பல்வேறு ஆங்கிள் வரும். அப்ப எல்லா ஆங்கிளையும் நீ யோசிச்சு பார்த்து அப்புறம் தான் நீ முடிவு எடுக்கணும். இப்ப நீங்களே நிறைய ஆங்கிள் கொடுத்தீங்களா? ஒரே விஷயத்துக்கு எத்தனை ஆங்கிள் கொடுத்தீங்க? குற்றத்தை ஒப்புக்கொண்டதனால் குறைவான தண்டனை அப்படின்றது ஒரு ஆங்கிள். குற்றமாவே தேவைக்காகவே செய்திருந்தாலும் குற்றம் குற்றமே அப்படின்றது ஒரு ஆங்கிள். சரி, ஆமா இல்லையா? தேவைக்காக செய்திருந்தாலும் குற்றம் குற்றமே. இது போல மேலும் யாரும் மனிதர்களை அடித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை மீண்டும் வந்துடக்கூடாது, அதற்கு உதாரணமாக இருக்க வேண்டும் என்பது ஒரு ஆங்கிள். ஆக மொத்தம் இது சரியா தப்பா அப்படின்னு யோசிக்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்றோம். தெரியுதா? we are discussing இல்லையா? மண்டை பிச்சுக்கிறமா இருக்க உதயப்படுது. ஐயோ சார் என்ன சார் சொல்றீங்க, அவங்களுக்கு என்ன சார் தீர்ப்பு கொடுக்கறது? ஐயோ இந்த மாதிரி நிறைய சூழ்நிலை வரும், டெய்லி வரும். நமக்கு அதிகாரிகள் ஆயிட்டீங்கன்னா சரியா, அப்ப உங்களுக்கு கஷ்டமா இருந்துடக்கூடாது, தப்பா நீங்க எந்த முடிவு எடுத்துக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் உள்ள வச்சுட்டான். ஓகே சரி. அப்ப எத்திக்ஸ் டீல்ஸ் வித் ஹியூமன் ஆக்ஷன்ஸ். எத்திக்ஸ் அறநெறி என்ற அந்த பாடம் எதனுடன் தொடர்புடையது? மனித நடவடிக்கைகளுடன் தொடர்புடையது. மனித நடவடிக்கை அது தன்னிச்சையானது, இட் இஸ் டெலிபரேட். மனித நடவடிக்கைகள் அப்படின்றது அது தன்னிச்சையானது, டெலிபரேட்டா நடக்கும். எப்படி நடக்கலாம்? எப்படி ஒரு மனிதன் முடிவெடுப்பான்? அவனுடைய அறிவை வச்சு முடிவெடுப்பான். இப்ப முத்து ஒரு கேள்வி கேட்டார்ல, அதையே இருக்கலே பலசாலி இல்லாத ஒரு நபரை சூஸ் பண்ணீங்க. நீ கொன்னதெல்லாம் தப்பு இல்லை, ஆனா பலசாலி இல்லாத ஒரு நபரை ஏன் சின்ன பையனை ஏன் சூஸ் பண்ணீங்க அப்படின்றத முத்துக்கு அங்க தப்பா தெரிஞ்சிருக்கு. அப்ப ஏன் அவங்க அந்த முடிவு எடுத்தாங்க? அந்த மனித நடவடிக்கைகள் எப்படி எடுக்கப்பட்டது அப்படின்னா, ஒண்ணு பொதுவாக மனித நடவடிக்கைகள் தன்னிச்சையானது. சரியா? எல்லாத்தையுமே நீ பிளான் பண்ணி தான் வாழ்க்கை நடந்துட்டு இருக்கியா? காலைல எந்திரிச்சிடலாம், ஏன் எந்திரிக்கணும்? 5 மணிக்குலாம் எந்திரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறது. பல்லு விளக்குறேன், ஏன் பல்லு விளக்குறேன்? கட்ட பல்லு விளக்குறேனா? அப்படி எல்லாத்தையும் யோசிச்சு யோசிச்சு செஞ்சுட்டு இருக்கீங்களா வாழ்க்கையில? யோசிச்சு பாருங்க, 99% ஆஃப் உங்க வாழ்க்கையில அதெல்லாம் தானாவா நடக்குது, தன்னிச்சை நடக்குது. இட் இஸ் டெலிபரேட். யாரு எல்லாத்தையும் பிளான் பண்ணி கோடு போட்டு சிலபஸ் போட்டு ஸ்கெடியூல் போட்டு எல்லாத்தையும் அப்படி நடத்துறதுலாம் இல்லை. தன்னிச்சை மனித நடவடிக்கைகள் என்னது? இட் இஸ் டெலிபரேட், தன்னிச்சையானது. ஆனா அது என்னெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கும்? அவனுடைய அறிவு சம்மந்தப்பட்டிருக்கும், அவனுடைய மனநிலை கான்சியஸ், அவனுடைய கான்சியஸ்னஸ் சம்மந்தப்பட்டிருக்கும், அவனுடைய அறிவு, அவனுடைய மனநிலை, அவனுடைய ஃப்ரீ வில், முடிவெடுக்கும் உரிமை. அதுக்கப்புறம் வில்லிங்னஸ், அவனுக்கு பிடிக்கலாம், லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். ஏன்டா இந்த விஷயத்த செஞ்ச? ஏன்னா எனக்கு பிடிக்கும், அதனால செஞ்சேன். ஒரு கேக் இருக்கு, சரியா? கேக் இருக்கு, இன்னும் வெட்டலாம் இல்லை, இருந்தாலும் லைட்டா அந்த ஒரு பாக்ஸ் மேல ஒரு சின்னதா ஒட்டிட்டு இருக்கு, எடுத்து நல்லா இருக்கு கேக் அப்படின்னு. அப்ப நம்ம என்ன சொன்னோம்? அப்ப யோசிப்போம், இது ஏன்டா அதை செஞ்ச? இத அப்ப ஏன் செஞ்சேன்? செஞ்சுட்டே தன்னிச்சை நடந்துருச்சு. அந்த டைம் நம்ம யோசிக்கல, வெட்டுவாங்க தருவாங்கடா, அதுக்குள்ள ஏன்டா அதை போய் எடுத்து பண்ற அப்படின்னு ஒண்ணே. அப்ப என்ன பண்ணுவோம்? வெட்டுறதுக்கு முன்னாடி எடுத்து சாப்பிட கூடாது அப்படின்ற மாதிரிதான் அப்பெல்லாம் நம்ம யோசிக்கல. டக்குன்னு பார்த்தோன்னு என்ன பண்ணிட்டோம்? ஆசையா நல்லா இருக்கு அப்படின்னு எடுத்து என்ன பண்ணிட்டோம்? எடுத்து லைட்டா நக்கிட்டோம். அப்ப ஏன் செஞ்சீங்க? பல காரணங்கள் இருக்கலாம். பிடிச்சிருக்கு செஞ்சிட்டீங்க, அவ்வளவுதான். லைக்ஸ், செய்ய முடியும் செஞ்சிட்டீங்க. கான்சியஸ், ஆலை. இந்த மாதிரி மனித நடவடிக்கைகள் தன்னிச்சையானது. எல்லாத்தையும் எல்லாரும் பிளான் பண்ணி எல்லாம் பண்றது இல்லை. சொல்றது இல்லைங்கதா? சில விஷயங்கள் நாட் டெலிபரேட்டாவும் இருக்கும், சில விஷயங்கள் நாட் டெலிபரேட்டாவும் இருக்கும். சரியா? டெலிபரேட் அப்படின்னா
தமிழ்ல உள்நோக்கத்துடன் எழுதிக்கலாம். உள்நோக்கம், உள்நோக்கமுடன் செய்யப்பட்டது, உள்நோக்கம் இல்லாமல் செய்யப்பட்டது. உள்நோக்கம் மனித நடவடிக்கைகள் தன்னிச்சையானது பிளஸ் உள்நோக்கம் உடையது. டெலிபரேட்டுக்கு ஆப்போசிட் கேட்டீங்கன்னா ஆக்சிடென்ட், விபத்து. ஒருத்தனை போய் வேணும்னே இடிக்கிறீங்க அப்படின்னா, ஒருத்தர் வேணும் இடிக்கிறீங்கன்னா அது டெலிபரேட். வேணும்னே இடிக்கிறீங்க போய் இடிக்கிறீங்கன்னா அது டெலிபரேட். தெரியாம போயிடுச்சுன்னா ஆக்சிடென்ட், நாட் டெலிபரேட். சொல்ற விளங்குதா? அப்போ பல விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், உள்நோக்கத்தோட செய்வோம். சில விஷயங்கள் உள்நோக்கத்தோட செய்யாம இருக்கும். அந்த மாதிரி உதாரணத்துக்கு வந்து ஸ்னீசிங், தும்புறது, கொட்டாய் வர்றது, யானிங், சரிங்களா, ஏப்பம் வர்றது, ஏன் குசு வர்றது கூட, ஃபார்ட்டிங். இதெல்லாம் நமக்கு வந்து என்னது, இதெல்லாம் உட்காந்து பிளான் பண்ணி சரி ஒரு தும்பலை ஒன்று போட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண பிளான் பண்ணலாம் பண்ண முடியாது. தே ஆர் நாட் டெலிபரேட். அப்ப மனித நடவடிக்கைகளை பத்தி படிக்கிறது தான். அதனால எத்திக்ஸை இப்படி கூட சொல்லலாமா, சயின்ஸ் ஆஃப் கேரக்டர்னு கூட சொல்லலாமா, நடத்தைகளின் அறிவியல் அப்படி கூட சொல்லலாம். இட் இஸ் கேன் ஆல்சோ பி கால்ட் as சயின்ஸ் ஆஃப் கேரக்டர், நடத்தைகளின் அறிவியல். ஒரு மனிதன் ஏன் அந்த விஷயத்த செய்யறான், வேணும்னு செய்யறானா, பிடிக்காம செய்யறானா, தெரியாம செய்யறானா, தெரிஞ்சு செய்யறானா, விபத்தா நடந்துருச்சா, அது சரியா தப்பா அப்படின்றத பத்தி குணங்களை பத்தி படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் படிப்பு தான் இது. ஆமா. அப்ப குணம்னு வருதே, குணம்னு வருதே, குணம் அப்படின்றத வச்சுதான் அவனுடைய நடத்தை இதாகுது. கரெக்டா? சயின்ஸ் ஆஃப் கேரக்டர். அந்த செயல்பாடுகள் அது வாலண்டரியாவும் இருக்கலாம், வாலண்டரி நான் வாலண்டரியாவும் இருக்கலாம். தன்னிச்சையாவும் இருக்கலாம், தன்னிச்சை இல்லாம இருக்கலாம். அப்ப எதுவா இருந்தாலும் அவனுடைய மனோநிலைய அடிப்படையில தான் அது உருவாகும். அப்ப எத்திக்ஸ்க்கு என்ன அடிப்படையும் இருக்கு, சைக்காலஜிக்கல் பேஸும் இருக்கு, மனோவியல் அடிப்படையும் இருக்கு. முத்து கேட்டாங்கல்ல, ஏன் வந்து அந்த சின்ன பையனை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு யோசிச்சா, அப்ப அதுக்கு சைக்காலஜிக்கல். ஸோ ஹி இஸ் வீக், கேன் பி பீட்டன், ஹி இஸ் வீக் ஆர் பீட்டன். இந்த நேரத்துல சப்போஸ் ஒரு முதியவரை கூட சூஸ் பண்ணிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், சரி அவர் வாழ்ந்து முடிச்சிட்டாரு, சரி அவர் 70 வயசு இருக்காரு, சரி வாழ்ந்து முடிச்சிட்டாரு, அதனால அவரை சூஸ் பண்ணலாம், அப்படி கூட இருக்கலாம். ஆனா எல்லாமே சைக்காலஜி தானே, நீ வாழ்ந்துட்ட, வாழ்ந்தது போதும் அப்படின்ற மாதிரி என்ன இருக்கு, சைக்காலஜிக்கல் பேஸும் இருக்கு இல்லைங்க. மனிதனுடைய நடவடிக்கைகளை பத்தி படிக்கக்கூடிய படிப்பான இந்த அறநெறியில நடவடிக்கை, மனிதனுடைய குணம், நடவடிக்கைகள் குணங்களில் இருந்தால் பிறக்கின்றன. குணத்துக்கு காரணம் என்னவா இருக்கும், மனோநிலையா தானே இருக்கும். எதற்காக இந்த மனிதன் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சான், எப்படி நடந்திருக்கணும் நீனு, அப்ப ஒரு நடத்தை சரியா இருக்கணும்னா அது ஒரு மாரல் ஐடியலை ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா ஒரு வெர்ச்சியூ. என்ன ஃபாலோ பண்ணணும், எல்லா நடவடிக்கைகளுக்கும் என்ன இருக்கணும், ஒரு வெர்ச்சியூ இருக்கணும். சிறந்த, நம்ம என்ன சொல்லலாம், சிறந்த பண்பு. எல்லா செயல்களுக்கும் ஒரு சிறந்த பண்பு இருக்கும். உதாரணத்துக்கு தும்புற, சரியா, தும்புற, ஹச், எப்படி தும்பலாம்,
4 பேர் இருக்காங்கன்னா இப்படி இப்படி தும்பிட்டு இந்த பாக்டீரியாஸ் நிறைஞ்ச இந்த கொரோனா, இன்ஃபுளுன்சா அதுலயே என்ன பண்ணலாம், அது கேக் எடுத்து கொடுத்துரும். சார் சாப்பிடுங்க சார். பகிர்ந்து சாப்பிடும் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. சரியா? அப்படி சொல்லி நான் ரொம்ப டீசெண்டா என்ன பண்ணிட்டேன், கையை வச்சு இது பண்ணிட்டேன். அதே மாதிரி பகிர்ந்து அளிக்கணும். சாப்பிடும்போது பகிர்ந்து விடுவோம் சொல்லி என்ன பண்ணணும், பகுத்துண்டு பள்ளியில் ஓம்புகன்னு சொல்லி என்ன பண்ணணும், இந்தாங்க சார் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. எப்படி சிறந்த பண்பா? சரி, இவ்வளவு நாளா அப்படிதானே நினைச்சிட்டு இருக்கேன். அப்ப என்ன பண்ணணும், அச்சு நிமிடி கை கழுவிட்டு எடுத்து கொடுக்கணுமா? எப்படியா முத்து? சில பேர் இப்படி தும்புவாங்க கையில இப்படி, ஏன்னா இந்த இடம் வந்து யாருக்கும் தொட போறது இல்லை. அச்சு அப்படின்னு தும்பணும். அப்ப இதுதான் சிறந்த பண்பா? துருள கர்ச்சீஃப் தும்ப போறோம்னா கர்ச்சீஃபே தும்பிட்டு போயிடுவோமா? சரி, இது என்ன, 10 பேர் இருக்காங்க, எதுக்கு தும்பிட்டு? தும்பவே தும்பாது. இதுதான் சிறந்த பண்பா? தும்பலே அடக்கிட்டோம்டா நானு. எப்படி நம்ம சல்மான் சர்க்கிள் எத்தனை கொட்டாவே அடக்கியிருப்போம். அப்ப எல்லாத்துக்குமே ஒரு பண்பு தானே சிறந்த பண்பா இருக்க முடியும். இல்ல நிறைய சிறந்த பண்புகள் இருக்கலாமா? ஒண்ணுதான் இருக்கும். ஏதோ ஒண்ணுதான் இருக்குமா, இல்ல நிறைய இருக்குமா? எனக்கு தெரியல, சொல்லுங்க. தும்மிட்டா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி கொடுக்கலாம் சார். அப்படின்றது உங்களுடைய ஐடியா. ஆமா. சரி, சம்ம என்ன சொல்றீங்க? நிறைய இருக்கும் சார், எல்லாத்தையும் வச்சுப்போம், நமக்கு வேணுங்கிறதெல்லாம் உள்ள நுழைச்சு வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கோமா சார்? அப்படி பண்ற தப்புனா, கேக் வெட்டும் போது மெழுகுவர்த்தி ஊதுவான்னு தெரியுமா? அதுவே தப்புதான். மெழுகுவர்த்தி ஊதுனான்னு வச்சுக்கலேன் அப்படின்னா, அப்போ இருக்கிற பாக்டீரியா இப்போ கேக்ல பரவிவோ. வெட்டி 10 பீஸா கொடு. சரியா? என்ன சரிதானே? அப்ப கேக்ல ஊதுறது கூட, அப்ப கேக் ஊதுறது தப்பு தானே? சரி, இந்த அப்ப நீங்க அப்ப இவ்வளவு கேட்க தப்பா ஊதிட்டு இருக்கீங்க. அப்ப கேட்க ஊதவே கூடாது சார். அப்ப மெழுகுவதே பத்த வேணாமே சார்? அது ஊத வேணாம்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறேன். கேட்க மாட்டேன்றேன். எங்க நான் நல்லதுதான் சொல்றேன். சரியா? முத்து சார் எல்லாத்துக்கும் நல்லதுன்னு சொல்றாரு, ஆனா கேட்க மாட்டேன்றேன் இல்லையா? அப்ப சரியான மேட்டர்ல வரும். சரியான செயல்களுக்கு, சரியா, ஒரு விஷயத்த சரின்னு சொல்றதுக்கு எல்லா செயல்களுக்கும் என்ன இருக்கும், ஒரு சிறந்த உயரிய பண்பு இருக்கும், which is called moral ideal or virtue. moral ideal or virtue. அதை தவிர்த்து மற்றது எல்லாமே என்னதான், அந்த சிறந்த பண்பை நீ செய்யாம, சரியா, அதுக்கு கம்மியா நீ எதை செஞ்சாலும் அது சப்சல், அதை விட கம்மிதான். அப்ப செயல்கள் அப்படின்றது ரிலேட்டிவ், ஒப்பிட்டு தான் நம்ம முடிவெடுக்க முடியும், தொடர்பு படுத்தி தான் முடிவெடுக்க முடியும். இப்போ இந்த தும்பலை எடுத்துக்கலாம். இப்ப இதுல எவ்வளவு இருக்கு பார்க்கும்போது நம்ம கை வச்சு தும்புறது சரின்னு படுது. சரியா? ஹச்சுன்னு எதுவுமே வைக்காம நீ மூஞ்சிலே என்ன பண்ணிட்ட, துப்புற மாதிரி தும்பிட்ட, அது ஒண்ணு. அது இருக்கலே ஒஸ்ட். சரியா? சார் ஸ்ப்ரே பண்ணிட்டான் சார் என் மூஞ்சில, அது இருக்கலே ஒஸ்ட். ஸ்ப்ரே பண்ணல சார், இதனால கையை வச்சு மறைச்சிட்டான் சார். அப்ப அது அதை விட பெட்டர். ஆனா அதே எடுத்து கேட்க விட்டுட்டா சார் எனக்கு அப்படின்றது ஒஸ்ட். சரி, இவரு ஒரு ஸ்டெப் போயிட்டு கையை வைக்காம இப்படி வச்சு இருக்காரு சார், இதுக்கு அது பரவாயில்ல, இந்த இடத்துல இது இருக்கும் இல்லையா? இன்னொன்னு, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டாரு, வாஷ் பண்ணிட்டு வந்து கொடுக்குறாரு, அதை விட பெட்டர். என்னையா? அவர் வந்து வாஷ் பண்ணிட்டே வந்து பெட்டர். இன்னொருத்தர் இருக்கிறார் சார், அவர் தும்மல் வந்துச்சு சார், ஆனா மூக்கே வாங்கி பொத்திட்டு வெளில விடவே இல்லையே, அப்படியே சிறந்ததா இருக்க முடியுமா? இல்ல. அப்ப செக் பண்ணிட்டு, சரியா, தும்மல் வந்து தும்மணும், அதுக்கு அது வருது இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம், ஒருத்தர் அதை அடக்கிட்டாரு சார், 5 குணங்களையும் அடக்கிட்டு உட்காந்துருக்காரு சார். அந்த மனுஷன் எவ்வளவு பெரிய ஒரு ஞானியா இருக்க முடியும்? இன்னொருத்தர் என்ன பண்றாரு, கர்ச்சீஃப் வச்சு, ஹேங்கீஸ் வச்சு கவர் பண்ணிட்டாரு.
சரியா? ஹேங்கீஸ், அதாவது கர்ச்சீஃப் செஞ்சு பண்ணிட்டாரு. இன்னொரு வந்தாரு சார், அவருக்கு தும்பல் எடுக்குன்னு தெரிஞ்சு வரும்போது அவர் கூட அப்பவே சளி பிரச்சனை அவருக்கு. அவர் மாஸ்க் போட்டுட்டு தான் சார் வருவாரு. மாஸ்க் இருக்குல்ல, மாஸ்க் போயிட்டு சோஷியல் டிஸ்டன்ஸோட இருப்பாரு சார். என்ன முத்து? அப்ப இதுல ரிலேட்டிவா இல்லையா? இதுல அதாவது சரி தப்புமே பைலேட்டெல்லாம் சொல்லிட முடியாது. அதுலயுமே ரொம்ப சரி, கொஞ்சம் சரி, லைட்டா சரி, சரி, தப்பு, ரொம்ப தப்பு, ரொம்பவும் தப்பு, கொடூர தப்பு, பயங்கர தப்பு, மோசமான அப்படின்னு என்ன பண்ணணும்? இட் இஸ் ரிலேட்டிவ். உங்களுக்கு புரியுதுங்களா? வெறுமனே நீ சரி தப்புன்னு சொல்லிட முடியாது. அதுல என்ன இருக்கு? அதை ஒப்பிட்டு நீ கொடுக்கணும். கைய வச்ச தப்பு இல்ல, ஆனா அதே கையில நீ கேக்க எடுத்து விட்டுட்டியேப்பா, அது தப்பு. சரியா? அப்ப மறுபடியும் வரேன், இங்க பாருங்க, மறுபடியும் வரேன், நீங்க போயிருக்கலாம். எத்திக்ஸ் டீல்ஸ் வித் ஹியூமன் ஆக்ஷன்ஸ். மனித நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்டிருக்கு. மனித நடவடிக்கைகள் உள்நோக்கமுடன் இருக்கும், உள்நோக்கம் இல்லாமல் இருக்கும். சரியா? விபத்துகளாகவும் இருக்கலாம். உள்நோக்கம் இல்லாமல் இருக்கிறது ஸ்னீசிங், யானிங், பெல்சிங், ஃபார்ட்டிங், இதெல்லாம் உள்நோக்கம் இல்லாமல் இருக்கிறது. உள்நோக்கத்துடன் இருக்கிறது அறிவு சம்பந்தப்பட்டது, மனநிலை சம்பந்தப்பட்டது, விருப்பு வெறுப்பு சம்பந்தப்பட்டது. அப்ப மனிதனுடைய குணாதிசயங்களை பத்தி படிக்கக்கூடிய ஒரு அறிவியல்னு கூட சொல்லலாம். எத? எத்திக்ஸ். அப்போ இதுல குணாதிசயம் வந்ததுனால கண்டிப்பா அதுல என்ன இருக்கு? அதுல மனோநிலை, சைக்காலஜி அப்படின்ற, மனோவியல் அப்படின்ற ஒரு பாடம் உள்ள இருக்கு. எல்லா செயலுக்குமே, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் ஹாஸ் அ ஹையஸ்ட் குட். இருக்கலே சிறந்த செயல் அப்படின்னு ஒரு செயல் கண்டிப்பா இருக்கும். அப்புறம் சிறந்த செயலை மாரல் ஐடியல் அப்படின்னு சொல்லலாம், இல்ல வெர்ச்சுன்னு சொல்லலாம், இல்ல ஹையஸ்ட் குட்னு சொல்லலாம். சிறந்த பண்பு. அதை தவிர்த்து மற்றது எல்லாமே என்னதான்? அதை விட கம்மி தான். அப்ப கண்டிப்பா நீ ஒப்பிட்டு தான் நீ சொல்ல முடியும். நீ செய்யற செயலை ஒப்பிட்டு தான் அது சிறந்த செயலா இல்ல கொஞ்சம் கம்மியான செயலா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? சொல்ல முடியும். வெறுமனே அதை சரி தப்புன்னு சொல்லி என்ன பண்ணிட முடியாது, ஒத்த வார்த்தையில சொல்லி முடிச்சிட முடியாது. ஒத்த வார்த்தையில சொல்லி முடிச்சிட முடியாது. ரைட். சொன்ன வரைக்கும் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அப்போ எத்திக்ஸ்ங்கிறது தியரியா பிராக்டிகலா? எத்திக்ஸ்ங்கிறது தியரிட்டிக்கலா அல்லது பிராக்டிகலா? இது என்ன மாதிரியான படிப்பு? எக்கனாமிக் தெரிஞ்சுக்கிட்டீங்க. எக்கனாமிங்கிறது பிராக்டிகல், எக்கனாமிக்ஸ்ங்கிறது தியரி. பாலிட்டி அப்படின்றது தியரி, பொலிட்டிக்கல் அப்படின்னா பிராக்டிகல். அந்த மாதிரி எத்திக்ஸ்ங்கிறது தியரியை பத்தின, தியரி சம்பந்தப்பட்டதா பிராக்டிகல் சம்பந்தப்பட்டதா கேட்கிறேன். பிராக்டிக்கலா தான் இருக்கு. தியரியை வந்து ரியல் லைஃப்ல அப்ளை பண்றது சார், பிராக்டிகலா அப்ளை பண்ணுங்க. எத்திக்ஸ்ங்கிற படிப்பு கேட்கிறேன். நீங்க அதை அப்ளை பண்றீங்க, எல்லாத்தையும் அப்ளை, எக்கனாமிக்ஸ் அப்ளை பண்ணாதான் எக்கனாமி. சரியா? தியரி அப்ளை பண்ணா பிராக்டிகல் தெரியும். எத்திக்ஸ்ங்கிற தியரியா பிராக்டிகல், அதை சொல்லுங்க. எத்திக்ஸ் இஸ் a தியரி. புரியுதுங்களா? எது சரி அப்படின்னு சொல்றது, சொல்லுகின்ற அறநெறி, இட் இஸ் a theoretical science. It is a theory of morality.
எப்படி சொல்றேன்றது புரியுதா? எது சரி எது தப்புன்னு சொல்றது தியரி தான், புரியுதா? இது நீ செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு நான் சொல்றேன்ல, உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறேன்ல, அது என்ன எதை பத்தின பாடம்? தியரி பத்தின பாடம். இட் இஸ் a theoretical science, ரைட்? உலகத்துல நிறைய ப்ராப்ளம் இருக்கு. சோசியல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, சரிங்களா? சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, பிரச்சனை இருக்கு. சரி தப்பு கண்டுபிடிக்கணும்னா சரி தப்பு எப்படி வகைப்படுத்தலாம்? பிலாசபிக்கல் தத்துவ பிரச்சனைகள் அப்படின்னு இருக்கு. பிலாசபிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு நீ சரியான கேள்வி கேட்கணும், கரெக்டா? சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்னா என்ன? எத்திக்ஸ்ல என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும்? அவன் வாலண்டரியா செஞ்சிருக்கானா, இல்ல நாட் டெலிபரேட் தெரியாம செஞ்சுட்டானா அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிறது, அது சைக்காலஜிக்கலா பாக்குறது. பிலாசபிக்கலா யோசிச்சோம்னா அவன் ஃப்ரீடம் ஆஃப் ஃப்ரீ வில்ல பயன்படுத்தியிருக்கானா? ஃப்ரீ வில், அவனுக்கு என்ன தோணுதோ அதை அவன் செய்யலாம், அவனை பிடிச்சத செய்யலாம். ஆன்மா எக்ஸிஸ்டன்ஸ், சோல் எக்ஸிஸ்டன்ஸ் பத்தி எல்லாம் யோசிச்சிருக்கிறானா? தனக்கு மேல ஒரு கவர்மெண்ட் ஒண்ணு இருக்கு, அது நம்மள கேள்வி கேட்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கானா? இல்ல கடவுளை பத்தி தான் யோசிச்சிருக்கானா? கடவுள் நமக்கு இது வந்து செய்ய சொல்லியிருக்காரா இல்லையா அப்படின்றத பத்தி யோசிச்சிருக்கானா? இதெல்லாம் பிலாசபிக்கல். சோசியல் ப்ராப்ளம் அப்படிங்கிறது என்ன? அந்த தனிநபரும் இண்டிவிஜுவல் வித் ஸ்டேட், அந்த அரசுடன் எப்படி தொடர்புடையது, அந்த இண்டிவிஜுவல் வித் சொசைட்டி சமுதாயத்துல எப்படி இருக்கு, இப்படி சமுதாய பிரச்சனைகள், தத்துவ பிரச்சனைகள், மனோ பிரச்சனைகள் அப்படின்னு என்ன பண்ணலாம்? வகைப்படுத்தலாம். எத்திக்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை இப்படி 3 வகையா பிரிக்கலாம். இதெல்லாம் வச்சு தியரிட்டிக்கல் தான் நீ கொடுக்க முடியும், சரியா? தியரிட்டிக்கலா சரி தப்பு என்ன, மனிதன் ஏன் அந்த தப்பை செஞ்சான், ஏன் அந்த முடிவை எடுத்தான், சரிங்களா? எப்படி எடுத்திருந்திருக்கணும், எது சிறந்த பண்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, சிறந்த பண்புன்னு ஒண்ணு இருக்கு, ஹையஸ்ட் மாரல் ஐடியல் அப்படின்றத பத்தி விவாதிக்கணும், டிஸ்கஸ் பண்ணணும். பொதுவாவே இந்த மாதிரியான பிரச்சனைகள் எத்திக்ஸ் வந்து எங்கெல்லாம் பயன்படுது? வேர் டு எத்திக்ஸ் அப்ளை? எங்கெல்லாம் தேவைப்படுது? ஒண்ணு அரசியல்ல தேவைப்படுது, பாலிடிக்ஸ். அடுத்தது எக்கனாமிக்ஸ்ல வருது. மூணாவது சட்டம் இயற்றக்கூடிய லெஜிஸ்லேஷன்ல வருது. அடுத்தது கல்வி, எஜுகேஷன்ல வருது. அடுத்தது ரிலீஜியன், மதம். பொதுவாகவே இதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் இது தீர்வாக இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ ரிலிஜியன்ல வந்துச்சுன்னா இங்க மூட நம்பிக்கைகள் இருக்கலாம், சரியா? இப்போ உதாரணத்துக்கு பலி கொடுக்கிறது, சரியா? சாக்ரிஃபைஸா இருக்கலாம். சில இடத்துல பிளாக் மேஜிக்னு செய்வாங்க, பில்லி சோனி அப்படின்னு செய்வாங்க, சரிங்களா? இல்லைன்னா வந்து பிலீஃப் இன் பிளைண்ட் பிராக்டிசஸ், கண்டிப்பா இதை செஞ்சா என்ன பண்ணிடும், பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லியிருப்பாங்க. அதனால கண்மூடித்தனமா என்ன பண்ணிருப்பாங்க, சில நம்பிக்கையில செஞ்சிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன வரலாம், இந்த இடத்துல எத்திக்ஸ் அறநெறியை நீங்க அப்ளை பண்ணி இது செஞ்சிருக்கலாமா, இது ஓகேவா, இது கரெக்டா, இந்த செயல்பாடு கரெக்டா அப்படின்னு என்ன பண்ணணும், விவாதிச்சு சொல்லணும். இதுவே கல்வியில எப்படி வரும்? கல்வி அப்படின்றது ஒரு ஸ்டூடெண்டோடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, சரிங்களா? இப்போ அவனோட செயல்பாடுகளை வந்து நம்ம ஆதரிக்கலாமா, இல்ல அதை வந்து அங்கீகரிக்கலாமா, இல்ல செயல்பட விடாம தடுக்கலாமா அப்படின்னு சொல்லி குழந்தைகளை
சொல்லிக் கொடுக்கறதும் இருக்கு, பிளஸ் அதை பத்தி படிக்கிறதும், எத்திக்ஸை பத்தி படிக்கிறதும் எஜுகேஷன்ல இருக்கு. அடுத்து எக்கனாமிக்ஸ், பொருளாதாரத்துல என்ன இருக்கு? பொருளாதாரத்தை பார்க்கும்போது சரிங்களா, உற்பத்தி, ப்ரொடக்ஷன், உற்பத்தி, டிஸ்ட்ரிபியூஷன், விநியோகம், சரிங்களா, வெல்த், பணக்காரன் அதிகமான செல்வங்கள் இருக்கு, ஏழை கிட்ட செல்வங்கள் இல்ல, வறுமை, வேலை வாய்ப்பின்மை, இது பத்திலாம் வந்து என்னது, இதெல்லாம் மாரல் அப்ளை ஆகுது. அதுதான் இல்லையா? ஜினி கோஎஃபிஷியன்ட் நடத்திருப்பேன், ஞாபகம் இருக்கா? இன்இக்வாலிட்டி, பாரபட்சம், சரிங்களா, சமதர்மமா இருக்கணும். இப்போ சட்டம் வரி இருக்கிறவங்க வாங்கி இல்லாதவங்க கொடுக்கறது தான் வரி. ப்ரொபோர்ஷனல் டாக்ஸ் அப்படிலாம் பார்த்தா ஞாபகம் இருக்கா? ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன், ரெக்ரெசிவ் டாக்ஸேஷன், ப்ரொபோர்ஷனல் டாக்ஸேஷன் அப்படிலாம் பார்த்தோம். அப்போ அதெல்லாம் மொராலிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்கு. இப்போ எக்கனாமிக்ஸ்ல என்ன வருது. அதே போல சட்டம் இயற்றுதல் ஒரு சட்டம் வந்து இந்த மாதிரி வந்ததுன்னா அது சரியா தப்பா? சரிங்களா, அது சரியான சட்டமா? அதனால பொதுமக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க? தவறான சட்டங்கள், உதாரணத்துக்கு வந்து கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட், குற்றப்பரம்பரை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டம் வந்து தீங்குன்னு சொல்லி அரசாங்கம் அதை என்ன பண்ணிட்டான், அதை ரத்து பண்ணிட்டான். ஏன் அதை ரத்து பண்ணிட்டான்? ஒரு பழங்குடி மக்களா இருந்த, பழங்குடி சாதியை சேர்ந்த ஒரு ஒரு மனித குழந்தை பிறக்குதுனாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த பழங்குடியானவர்கள் குற்றவாளிகள் தான் அப்படின்னு தீர்மானிக்கப்படுது. ஒருத்தனோட செயலால இல்லாம ஒருத்தனுடைய பிறப்பால் அவன் குற்றவாளி என்று தீர்மானம் செய்வதால் இது அடிப்படையில் ஒரு அறநெறி கிடையாது. திஸ் இஸ் த வொர்ஸ்ட் மாடல். இப்படி ஒரு சட்டம் இருக்கக்கூடாது, திஸ் இஸ் an immoral law அப்படின்னு அதை அபாலிஷ் பண்றாங்க. ஆனா இவ்வளவு வருஷமா அது இருந்துச்சு இல்லையா? இதை யோசிக்காம என்ன பண்ணிருக்காங்க, அவங்க சட்டத்தை போட்டிருக்காங்க இல்லையா? அப்ப சட்டங்களும் என்னவா இருக்கலாம், மாரல் இம்மாரலா இருக்கலாம். ஆமா தானே? என்ன சொல்றது புரியுதா? அதே போலதான் அரசியல்லையும் இருக்கு. மக்கள் இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்போ இலவசங்களை கொடுக்குறாங்க, இலவசங்களை கொடுக்கணும். அது இலவசங்கள் அப்படின்றது கொடுக்கலாமா, கொடுக்க கூடாதா? சரி தப்பு வருதா? இலவச பஸ்ன்னு சொல்றாங்க, இலவச பஸ்ங்கிறது கொடுக்கலாமா, கொடுக்க கூடாதா? லெஜிஸ்லேஷன்ங்கிறது வெறும் சட்டம், ஆனா அரசியலுங்கிறது எல்லாமே வரும். அரசியலுங்கிறது எல்லாமே வரும். அப்போ மதம், பொருளாதாரம், சட்டம் இயற்றுதல், கல்வி, அரசியல் அப்படின்னு இந்த எத்திக்ஸ்ங்கிறது பல இடங்கள்ல என்ன ஆகுது, பல இடங்கள்ல அப்ளை ஆகுது. கஷ்டமா இருந்துச்சா, ஈஸியா இருந்துச்சா? சரி, குறிப்பிட்ட வேல்யூஸை பத்தி சொல்றேன். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா, வாட் இஸ் எத்திக்ஸ், ஸ்கோப் ஆஃப் எத்திக்ஸ், கான்செப்ட்ஸ், இதை பார்க்கறோம். இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கு, இன்னும் முடிக்கலாம் இல்லை. சரியா, முடிஞ்சிச்சுன்னு நினைச்சுக்காதீங்க. இது பார்த்துட்டு இருக்கோம். வாட் இஸ் எத்திக்ஸ், ஸ்கோப் ஆஃப் எத்திக்ஸ். வேற என்ன பார்த்தோம்? philosophy, branches, key concepts. அடுத்தது மூணாவது எத்திக்ஸ், கிளாஸ் 1 means definition of ethics, understanding the concepts, key examples, தக்க உதாரணங்களோட நம்ம சொன்னோம். சரி, அடுத்து என்ன? moral ideal, science of character, இதெல்லாம் பார்த்தோம்.
ஓகே, கஷ்டமா இருக்கா, ஈஸியா இருக்கா, ஓரளவுக்கு புரியுதா? இதுல இருந்து பாத்துக்கலாம்.